ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. குர்ஆன் கிளாஸ் நம்பர் 106. இன்றைக்கி நாள் வந்து 4 முஹர்ரம் 1447 புது வருடம் இது வந்து தொடங்கியிருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29 ஜூன் 2025. சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1வது வசனம், அதுக்கு முன்னுரை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போது தான் 1வது வசனமும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னுரையையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த 1வது வசனத்திலே இன்னும் சில கூடுதல் விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கியவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அப்படி இருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தோர் மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அதன் மூலம் அநீதி இழைக்கிறார்கள். அப்போ இதில் ஷிர்க்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வானம் பூமியையும் இருளையும் ஒளியையும் நான் தான் படைத்தேன், எனக்கு தான் எல்லா புகழும் வரணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அந்த மாதிரி அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதில் வந்து ஷிர்க் அப்படிங்கிறதுல வெறும் வந்து ஷிர்க்கை வந்து நம்ம வந்து ஒரு வகையில் மட்டுமே பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது அல்லாஹ்வை போன்ற அல்லது அல்லாஹ்வுக்கு துணை கடவுள்கள் அப்படிங்கிற அந்த வகையில் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஷிர்க்குடைய வகைகள் நிறைய இருக்குது. அதில் மேஜர் கேட்டகிரியாக பிரித்தோம்னா 3 கேட்டகிரியாக பிரிக்கலாம். ஷிர்க் ஃபி ஜாத், அதாவது நேரடி அல்லாஹ் ஜாத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஜாத் அப்படிங்கிறது அதை குறிக்கும், அல்லாஹ்வையே குறிக்கும். இப்போ ஜாத் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஜாத் அப்படின்னா வகைகள். இப்போ மைக்குங்கிறது ஒரு கேட்டகிரி, புரியுதா? ஜாத்துங்கிறது கேட்டகிரி அப்படின்னு வச்சுக்கங்க. மைக்குங்கிறது கேட்டகிரி. இப்போ இது வந்து கூஸ் நெக் மைக், இதிலே வந்து காலர் மைக் இருக்குது, இதிலே வந்து வயர்லெஸ் மைக் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து மைக் வகைகளில் அடங்கும்.
லைட் இருக்குது, லைட்டு வகைகள் இருக்குது, கேமரா இருக்குது, கேமரா வகைகள் இருக்குது. புரியுதா? மனிதர்கள் இருக்காங்க, மனிதர்களில் வகைகள் இருக்குது. ஆடுகள் இருக்குது, ஆடுகளில் வகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபிஸாத், அந்த ஒரு தன்மை மற்றும் அதாவது ஒரு 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 கேரக்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோன்னு வச்சுக்கோங்க, அது போன்ற மற்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்னா அல்லாஹ் தான். அல்லாஹ் வந்து கேட்டகரைஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அல்லாஹ் வந்து மனிதனாக கிடையாது. அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு பொருள் போன்றவனா, இல்லை வானம் பூமி போன்றவனா, இல்லை அதுவும் கிடையாது. ஸோ அல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய ஜாத்துங்கிறது தனி. ஸோ ஷிர்க் ஃபிஸ் ஜாத் அப்படின்னா அந்த ஜாத் போன்ற ஒன்றை நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. ஸோ அப்போ ஷிர்க் ஃபிஸ் ஜாத் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வரும். அல்லாஹ்வுடைய தந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வரும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஹுல்லு அல்லாஹ் சூறாவில் வருது பாருங்கள், அதுதான் வந்து ஷிர்க் ஃபிஸ் ஜாத். ஹுல்லு அல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், அவனை போன்ற இன்னொருவன் கிடையாது. அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன், உலகில் தேவைகள் அற்ற ஒரு தன்மை கொண்டவன் யாருமே கிடையாது. அதே மாதிரி லம் யலித் வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஸோ அல்லாஹ்வுக்கு தந்தையும் கிடையாது, மகனும் கிடையாது. இதெல்லாமே டைரக்ட் ஷிர்க்கு. இதில் எதுலையாவது நீங்கள் ஒன்றை கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஷிர்க் ஃபிஸ் ஜாத். புரியுதா? வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவனை வந்து கரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, புரியுதா? தண்ணி மற்றதில் வந்து டபுள் அந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்குது. யார் வந்து கடவுளுக்கு வந்து தந்தை இருக்கிறான், மகன் இருக்கிறான், அல்லது மனைவி இருக்கிறான், குழந்தை இருக்கிறான், அந்த மாதிரி எதை சொன்னாலும் இது வந்து எந்த வகையில் வந்துடும்? ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஜாத்தை நீங்கள் அது போன்ற ஒன்றை வந்து நீங்கள் வந்து அல்லாஹ்வை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத், ரெண்டாவது கேட்டகரி. இது என்ன ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துங்கிறது தன்மைகள், அதாவது அவனுடைய அந்த பண்புகள். அப்போ அல்லாஹ் பார்ப்பவன், நாம் புரியுதா? அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் வந்து உணவளிப்பவன், அல்லாஹ் வந்து உயிர் கொடுப்பவன். ஸோ இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தன்மைகள், புரியுதா? அப்போது இது ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத். இந்த சிஃபாத்தில் அல்லாஹ்வை போன்றதே சிஃபாத் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இதுவும் ஷிர்க்கு தான். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ், இப்போ சவுண்ட் இருக்குது. இப்போ ஒரு சவுண்டை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒன்று நீங்கள் நேரில் ஸ்பாட்டில் இருக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் இருக்கணும், ஏதோ ஒரு இதில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நான் பேசணும். இப்போ இது நீங்கள் என்கிட்ட பேசணுன்னாலும் அதே தான் விஷயம். அப்போது அல்லாஹ்வுக்கு இந்த பேரியர் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. காற்று கிடையாது, அல்லாஹ்வுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, வால்யூமுடைய டெசிபல் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து பேரியர் கிடையாது. மனசுக்குள்ளே நினச்சா கூட அல்லாஹ்னால வந்து அது கண்டுபிடிச்சிட முடியும். இது போன்ற வேறு யாராவது செய்ய முடியுமா? இதுதான் ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத். ஆனால் இந்த ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில் ஒன்றை மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவது. இப்போ இதில் வந்து அதை முன்னாடி சொன்ன விஷயத்தில் வந்து ஷிர்க் ஃபிஸ் ஜாத் எது அப்படின்னு எதெல்லாம் ஷிர்க் ஃபிஸ் ஜாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு வந்து ஷிர்க் ஃபிஸ் ஜாத். அதே மாதிரி கிறிஸ்தவ கொள்கைகளில் ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய நேரடி மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈசா நபியை சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வரும். இது ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை வேறு வரும். இது வந்து இருளுக்கு, அதாவது வெளிச்சத்தை ஒருத்தர் சூரிய கடவுள் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, சந்திரனை வந்து வேறொரு கடவுள் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, சொர்க்கத்தை வந்து இந்திரன் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு மலக்கோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இது வந்து ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத். இதில் முஸ்லீம்களும் சோடை போனவர்கள் கிடையாது இந்த விஷயத்தில். இப்போ இந்த தர்கா ஷிர்க்குன்னு சொல்லி
நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். எல்லோரும் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த கேட்டகரியில் அவங்க ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத்தில் வந்து சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஹரமில் இன்றைக்கி வந்து ஹஜ்ஜு, இப்போது கடந்த மாதம் ஹஜ்ஜு நடந்தது. அப்போ ஹஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் பேர் கூடுறாங்க. அரஃபாத்தில் வந்து ஒரே நேரத்தில் துவா செய்கிறாங்க. பல மொழிகளில் துவா செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் துவா செய்கிறாங்க. அப்போ எல்லா துவாவும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த நினைவோட அந்த கான்ஷியஸோடு தான் அவங்க துவா செய்கிறாங்க. இதே காட்சியை நீங்கள் நாகூர் தர்காவில் சந்தனக்கூட அன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும். இதே காட்சியை நீங்கள் வந்து இந்த ஏர்வாடி தர்காவிலேயே அவங்க எங்கெங்கே தர்காவோ ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு உருசுன்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாட்களில் அவர்களிடம் நேரடியாக துவா கேட்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும். இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி முட்டு கொடுத்து சமாளிப்பாங்க. என்ன அந்த உலமாக்கள் நீங்களே உண்மையிலே உங்களுக்கு வந்து உங்கள் மக்கள் மேலே அக்கறை இருந்தால், ஏன்னா அந்த மக்கள்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்க, அவங்கள்ட்ட ஃபண்டு வாங்கி தான் நீங்கள் ஜமாத்து நடத்துகிறீங்க. அவங்க காசு வாங்கி அவங்களுக்கே நரகத்துக்கான பாதையை ஏன் காட்டுறீங்க? அல்லது தர்காவுடைய முறைப்படுத்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து தர்காவில் வந்து அதுக்காக போகல, நாங்கள் கபர் ஜியாரத்துக்கு தான் போகிறோன்ட்டு, நீங்கள் போய் அந்த இடத்துல ரெகுலேட் பண்ணுங்கள். ஜியாரத்து எப்படி செய்யணுன்ட்டு அங்கே போய் பயான் நடத்துங்க. சொல்கிறது புரியுதா? நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுருங்க, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க மக்கள்கிட்ட போய். அங்கே ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து போங்க, நாகூர் தர்கா போங்க, எங்களுக்கு வந்து கதவுகள் சாத்தப்படும், உங்களுக்கு திறந்து வைக்கப்படும், போங்க, போய் ஜியாரத்துடைய மெத்தடாலஜி என்னன்னு கற்றுக் கொடுங்க. கபர் ஜியாரத் மட்டும்தான் வரணும். இங்கே ஜியாரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த அவுலியா வந்து உங்களுடைய துவாக்களை வந்து கேட்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லுங்கள். அந்த அவுலியா வந்து உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சில் பேசினா புரியாது. அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு தெலுங்கு, அவர் மலையாளக்காரராக இருந்தால் தெலுங்கு புரியாது, தெலுங்குக்காரராக இருந்தால் தமிழ் புரியாது, தமிழ்காரராக இருந்தால் உருது புரியாது. இதுதான் அவருடைய நிலைமை உயிரோடு இருக்கும்போதே. அவர் மரணித்ததுக்கப்புறம் அவருக்கு எப்படி எல்லா லாங்குவேஜ் புரியும்? அதில் கொண்டு போய் வந்து பலதரப்பட்ட வஸ்வாசுகளை ஏற்படுத்தி அவங்கள ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியலாக ஆக்கி நீங்கள் வந்து காசு பார்க்குறீங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை வந்து நீங்கள் வந்து சரியாக கொடுக்கலாம். அதனால தான் அல்லாமா இக்பால் வந்து அவங்களுடைய கவிதையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கப்ரு வழிபாடு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை, கப்ரோங்கி திஜாரத் அப்படிங்கிறாங்க. கப்ரு பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கபர் முட்டிகள்னு சொல்லி சில வஹாபிகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க கபரை வழிபாடலை, அங்கே நடக்கிறது பியூர் பிஸ்னஸ்ஸு. அங்கே போங்க பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போனீங்கனாலே அப்படியே உங்களை அந்த ஒரு மீனுக்கு ஒரு குளத்தில் ஒரு வறுக்கி தூக்கி போட்டோம்னா மீன்லாம் எப்படி கொச்சு வருமோ, அது மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கொஞ்சம் வந்து ஒரு பாலிஷாக போனீங்கன்னு வச்சுக்கிங்க, நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச கையில் ஒரு நல்ல ஒரு வாட்ச்சு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்லே அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க, வாங்க உள்ளே கூப்பிட்டு போகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சடங்குகளுக்கு காசு பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்கே நடக்கிறத பொறுத்த வரைக்கும் பியூர் பிஸ்னஸ். அங்கே வந்து வெளியே அந்த நாள் வந்து வெளியே அந்த கடைகள் விரிப்பாங்க, அதில் பிஸ்னஸ் நடக்கும். பல லட்சம் டர்னோவர், பல கோடி கூட டர்னோவர் ஆகக்கூடிய பிஸ்னஸாக அது இருக்குது. அப்போ ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்கள் வீட்டில் இருந்துட்டு கந்தூரி ஃபாத்தியா நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போது நாகூர் தர்காவில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் எங்கே உட்காந்து ஃபாத்தியா பண்ணுறீங்க? ஈரோட்லேயோ, சேலத்துலேயோ, சென்னையிலையோ, அல்லது மலேசியாலேயோ, சிங்கப்பூர்லேயோ உட்காந்து பண்ணுறீங்க. இங்கேருந்து நீங்கள் அந்த ஃபாத்தியா செஞ்சு அந்த அவுலியாவிடம் நீங்கள் துவா கேட்குறீங்க. அப்போ துவா கேட்கும்போது என்ன நினப்பில் கேட்குறீங்க? எப்படி என்னுடைய இறைவன் அர்ஷில் இருந்துக்கிட்டு இதை செவியேற்கிறானோ அதே போன்று இந்த அவுலியாவும் செவியேற்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இது நீங்கள் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்காதீங்க, மறுமையில் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் அந்த வழக்கு வரும்போது இதுதான் உங்களுடைய நிலைமையாக இருக்கும். இங்கேயே சுதாரிச்சுக்குங்க. நம்ம சொல்கிறது நம்மளுடைய கடமை, நான் வந்து சொல்லியாச்சு. அப்போது இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஷிர்க் ஃபிஸ் ஜாத்து, ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத். இங்கே மூணாவது ஒரு ஷிர்க் இருக்குது, இது வந்து ஷிர்க் ஃபில் இத்தாத். இங்கே இந்த ஷிர்க்கில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தில் அது ஒரு வகையில் பார்க்கும்போது 999ன்னு சொல்லலாம். ஒரு 1000 எடுத்திங்கன்னா 999 சொல்லலாம்.
அவர் இஸ்ரார் அகமது பார்த்திங்கன்னா அவர் இன்னும் அதிகப்படுத்துகிறார். அவர் 1,99,999ங்கிறார். இந்த ரேஷியோவில் தான் வந்து இந்த ஷிர்க்கை வந்து ஷிர்க் ஃபில் இத்தாத் இருக்குல்ல, இதில் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அவேர்னஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது இப்போ நம்ம வந்து இந்த மக்கி சூறா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு மக்கி சூறா. அல்லம்துக்கு அப்புறம் சூரா ஃபாத்தியாவுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ இனி வந்து இந்த சூறாக்கள் எல்லாம் எதை பற்றி ரொம்ப இருக்கும், நான் சொன்னல 3 சப்ஜெக்ட் இதில் ரொம்ப டாமினண்ட்டாக வரும். ஒன்று தௌஹீது, இன்னொன்று ரிசாலத்து, இன்னொன்று கியாமத். இந்த 3 சப்ஜெக்டுகள் தான் ஆணித்தரமாக இதில் வந்து ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கே எந்த ஷிர்க், இந்த 3 ஷிர்க்கில் மக்கா குறைஷிகள்கிட்ட எந்த ஷிர்க்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த 3மே இருந்துச்சு. இதுதான் ஃபேக்ட்டு. அவங்கக்கிட்ட இந்த 1 3 2 இல்லை, 3மே அவங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த 3வது ஷிர்க்கு இன்றைக்கி இதில் தான் வந்து மிகப்பெரிய தஜிலில் இன்றைக்கி யார் இருக்கா, முஸ்லீம் உம்மத்து வந்து இருக்குது. இதை ஷிர்க்குன்னு சொன்னால் கூட யாரும் ஒத்துக்கிறது இல்லை. கூட்டி கழித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து ஒரு முட்டு கொடுக்க வந்துடுவாங்க இந்த இடத்துல. என்னன்ட்டு ஒலில் அம்ரி மின்கும், அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அந்த அதிகாரம் அவன் ஹலாலாக வாங்கியிருந்தாலும் சரி, ஹராமாக வாங்கியிருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு உங்களை வந்து குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஹலாலாக அதிகாரம் வாங்கினவங்கக்கிட்ட மனப்பூர்வமாகவும் கட்டுப்படுவோம். இப்போ நம்முடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நாமளும் கட்டுப்பட்டுட்டு தான் இருக்கோம். புரியுதா? நாமளும் வந்து அந்த அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ சிக்னலில் ரெட் லைட் போடப்படுது, கட்டுப்படுறோமா இல்லையா? கட்டுப்படுறோம். அப்போ மாட்டேன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் கட்டுப்படுறோம். வரி போடுறாங்க, கட்டுப்படுறோம். ஜிஎஸ்டி போடுறாங்க, கட்டுப்படுறோம். டோல் போடுறாங்க, கட்டுப்படுறோம். எல்லாத்துக்கும் கட்டுப்படுறோம். அப்போது வெளியே வரக்கூடாதுன்னு ரோட்டில் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் வெளியே போகிறதில்ல, கட்டுப்படுறோம். இருங்கங்கிறாங்க, இருக்கிறோம், அந்த மாதிரி கட்டுப்படுறோம். ஸோ ஷிர்க்ஃபில் இத்தாத்து பொறுத்த வரைக்கும் நாம் வந்து டீப்பாக இதில் நிறைய பல ஏகத்துவ ஜனநாயகம் இது சம்மந்தமாக தான் போட்டிருக்கோம். நம்முடைய பிரச்சாரத்துடைய அடிப்படைக்கு வந்து என்ன, இந்த ஷிர்க்ஃபில் இத்தாத்துடைய பேஸ் தான். சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான், அதுக்கு வந்து எப்படி கட்டுப்படுறீங்களோ அதே மாதிரி இன்னொரு உத்தரவுக்கு நீங்கள் ஒரு அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் உத்தரவு போட்டால் நீங்கள் அந்த உத்தரவை அல்லாஹ்வுடைய உத்தரவை போல் யோசிக்காமல், கேள்வி கேட்காமல், அதில் நன்மை இருக்கும் என்றோ தீமை இருக்கும் என்றோ எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து கட்டுப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்ற எல்லா இத்தாத்தும் கொஸ்டினபிள். அல்லாஹ்வுடைய இத்தாத்து பொறுத்த வரைக்கும் அன்கொஸ்டினபிள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய இத்தாத் போன்று அதிகாரமுடையவர்களுடைய இத்தாத், நான் சொல்கிறது இஸ்லாமிய நாடுகளில், அந்த இத்தாத்தும் 100% கட்டுப்படுதல் அன்கொஸ்டினபிள்ங்கிறாங்க. இதை யார் சொல்கிறாங்க? சலஃபு அறிஞர்கள்னு சொல்லி தங்களை சொல்லக்கூடிய போலி சலஃபுகள் அவங்க எல்லாருமே. அந்த போலி சலஃபு உலமாக்கள் இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை பேசுகிறாங்க. இது டீட்டெயிலாக பயானை பற்றி பேசுவோம் ஒரு தடவை. ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்பப்போ சொல்லிடணும் சுருக்கமாகவும், இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா இதை வச்சுட்டு ஒரு ஃபித்னா பண்ணிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நாம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறோம். இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுறோம். காவல்துறை போடக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம். என்ன எல்லாத்தையும் கட்டுப்படுறோம். ஆனால் எந்த அடிப்படையில் அப்படின்னா அதாவது நம்முடைய அந்த சப்மிட்டன்ஸ் வந்து அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்ற அந்த சப்மிட்டன்ஸ் கிடையாது. சொல்கிறத செய்வோம். அதாவது சட்டம் ஒழுங்கையும் அந்த பூமியுடைய ஒழுங்கமைப்பையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக அவங்க நிர்வாகத்தை பண்ணிருக்காங்களா, அந்த நிர்வாகத்துக்கு நம்ம ஒத்துழைப்போம், அவ்வளோதான். ஆனால் அந்த சரணடைதல் இருக்குது பாருங்கள், அல்லாஹ்வுக்கு சரணடைதல் போன்ற ஒரு சரணடைதல், அந்த சரணடைதல் வந்து முழு மனதாக அப்படிங்கிற அந்த சரணடைதல் வந்து நாம் வந்து அதை செய்ய மாட்டோம். இதுதான் இதோடைய ஸ்டேட்டஸ். இந்த 3 வகையான ஷிர்க்கை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறீங்க.
இப்போ இந்த வீடியோ வந்து வெளியே விடும்போது யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. மக்கி சூறாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சிலைகளை பற்றிய கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். ஷிர்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிலைகள் வந்து சக்தியற்றது, அந்த சிலைகள் வந்து கற்பனை செய்யக்கூடியது, சிலைகள் நீங்களாக வடிவமைத்து கொண்டதுன்ட்டு. அப்போ இது எங்கே உலகத்தில் வேறு எங்கே ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக ஃபிட் ஆகும். அப்போ அதனால் இந்த பயானை கேட்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கிளியர் கட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கிறது குர்ஆனுடைய பாடம். அதுவும் என்னுடைய குழந்தைங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தான் இங்கே பாடம் நடத்திட்டுருக்கோம். அப்போது இங்கே குர்ஆனில் என்ன இருக்கோ அதை எடுத்து சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர, நான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மறைச்சிட்டோ அல்லது ஜம்ப் பண்ணிட்டோ ஒரு ஆயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோ போக முடியாது. அதனால் அதே சமயம் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள், இந்து சகோதரர்கள் அவர்களுடைய நம்பிக்கைகளை வந்து இது சீன்ற வகையில் நான் எதையும் வந்து பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர், புரியுதாண்ணா? ஏன்னா நிறைய இடத்துல வரும், இப்ராஹிம் நபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்போது சிலைகள் பேசாது, சிலைகள் கேட்காது அப்படின்ட்டு. இது எல்லாமே முழுக்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை எடுத்து சொல்கிறோம், முஸ்லீம்களுக்கு எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர இந்து சகோதரர்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் அதற்கு அனுமதி கிடையாது. ஒரு மதம் இன்னொரு மதத்துடைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவதற்கு இந்தியாவில் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. அவங்க எதை வேணுமானாலும் நம்பலாம். ராமாயணம் உண்மையில் நடந்ததா இல்லையா அதை பற்றி நான் வந்து பேசக்கூடாது. ஸோ இது மக்காவுடைய சூறாவை இறங்கக்கூடிய அந்த வசனங்கள் எதுவுமே நான் வந்து இந்து சகோதரர்களை மனதில் வைத்து பேசியது கிடையாது. முழுக்க அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த டிபேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் நடந்த அந்த டிபேட்டை நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இதனால் வந்து யாரும் வந்து இதை வந்து ரிலேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டிஸ்க்ளைமராக இதில் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு உரிமை, பேச்சுரிமை, இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத பேச்சுரிமை நமக்கு வந்து இந்தியாவில் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேச்சுரிமை வந்து லிமிட்டடாக தான் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் நம்ம மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எது வேணாலும் பேசிக்கலாம். மற்றவர்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒரு கோவில் திருவிழாவையோ அதையோ கேலிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான காலகட்டமாக இது இருக்கிறதுனால இதை சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த டேட்டையும் பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து சண்டே 29 ஜூன் 2025. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் வந்து சிலைகளை அட்டாக் பண்ணி பேசி எந்த கிளிப்பும் பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பயான்களில் ஏதோ ஒரு கிளிப்புகள் வரும். அதனால் இதை வந்து தயவு செஞ்சு கவனத்தில் கொண்டுக்கேன். இப்போ அடுத்த வசனத்துக்கு போவோம். அவன்தான் உங்களை களிமண்ணில் இருந்து படைத்தான், பிறகு உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்தான், மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு, ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கிறீர்கள். அப்போது உங்களை எதிலிருந்து அல்லாஹ் உருவாக்கியிருக்கான்? மண் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பூமியில் மதிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. எல்லாரும் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு பொருள் என்னது? மண். என்னதான் நீ தாய் மண்ணுன்னாலும் தந்தை மண்ணுன்னு சொன்னாலும், ஆனால் நீ மிதிக்கிறது காலில் தான் மிதிக்கணும். அதுவும் வெறுங்காலையும் மிதிக்க மாட்டோம், இருக்கிறதுல செருப்பு போட்டு மிதிப்போம். செருப்பில் அடிக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப அருவருப்பான செயலாக பார்க்குறோம். ஆனால் அந்த செருப்பை போட்டு தான் அந்த மண்ணை வந்து நம்ம மிதிச்சுட்டு தேய்ச்சிட்டு போகிறோம். சரியா? அந்த மண் காலில் பட்டுச்சுன்னா அருவருப்பாக நினைக்கிறோம். சேத்துல போய் கால் விட்டோம்னா, சேத்துல கால் வச்சிடாதப்பா அப்படிம்பாங்க. அப்போ சேறு அருவருப்பாக பார்க்குறோம். இந்த மெட்டீரியல்லேருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளோ கொழுப்பு கேட்குதா? எல்லாம் கேட்குறேன். ஏன்டா இதிலேருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளோ திமிரு உனக்கு கேட்குதா? உன்னுடைய மெட்டீரியல் என்னன்னு நீ பார்க்க மாட்டியா? உன் தராதரம் என்ன? என்கிட்ட வந்து நீ டிபேட் பண்ணுறதுக்கு, என் கூட நீ மோதுறதுக்கு, எனக்கு எதிராக கலகம் செய்கிறதுக்கு, எனக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறதுக்கு நீ யார்? உனக்கு நான் கட்டுப்படுறதுன்னு என்கிட்ட நீ கேள்வி கேட்குறிய? நீ உன்னுடைய மெட்டீரியல் என்னன்னு யோசிக்க மாட்டியா? அல்லாஹ் தான் சொல்கிறான், இந்த மண்ணிலேருந்து படைச்சிருக்கோம். அதனால் அந்த மண்ணிலிருந்து படைச்சோன்னு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, நீ மட்டமானவன், அதனால் ஆணவம் பண்ணிடாத. 2வது, மண்ணிலிருந்தே உன்னை உருவாக்கிட்டேன், மறுபடியும் இன்னொரு ரீப்ரொடக்ஷன் உன் எலும்புலேருந்து நான் உருவாக்குவேன். இது பாசிபிள் இல்லையா? மண்ணிலிருந்து வந்தாதே பாசிபிள் அப்படின்னா இப்போ நீ நிற்கிறதானே?
அப்போது ஒரு தடவை படைக்கப்பட்டது பாசிபிள் அப்படின்னா 2வது தடவை படைக்கப்பட்டது பாசிபிளாக இல்லையா? இப்போ பேனசோனிக் கேமரா வச்சுருக்கோம். நம்ம ஒருத்தர் வந்து சொல்கிறார், அறிவு ஜீவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேனசோனிக் கம்பெனினால் இன்னொரு கேமராலாம் உருவாக்க முடியாது அப்படிங்கிற. டேய், அதை சொல்லிகிட்டு இருக்கிறதே பேனசோனிக் கேமராவில் தான்டா நீ சொல்லிகிட்டு இருக்கிற. அதை எப்பட்றா ஒரு கேமரா உருவாக்கிட்டு இன்னொன்று உருவாக்க முடியாது? இல்லை ஃபேனு வந்து கிராம்ப்டன் கம்பெனினால் இன்னொரு ஃபேன்லாம் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற. அடே முட்டாள், அந்த ஃபேன் காற்றுல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்போமா இல்லையா? எவ்வளோ அற்பமான சைல்டிஷ் ஆர்கியூமெண்ட்டு. அதாவது செத்து போனதுக்கப்புறம் மறுபடியும் உருவாக மாட்டோம் அப்படின்னு குறைஷிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாங்க. அப்போது ரசூல்லா அல்லாஹ் வந்து எவ்வளோ எளிதாக கவுண்டர் அவங்களுக்கு கொடுக்குறான். களிமண்ணிலிருந்து படைச்சிருக்கிறேன், இந்த களிமண்ணிலிருந்தே எழுப்பிட்டேன், உங்களை வந்து இப்போ உருவாக்கிட்டேன், எலும்பிலிருந்து உங்களை உருவாக்க முடியாதா? மேலும் அதெல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்துள்ளான். ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஒரு தவணை இருக்குது. இது எப்போங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் மறுமை நாள் எவ்வளோ சமீபத்தில் இருக்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தரும் மவுத்து கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். தஜ்ஜால் வருவாரா, ஈசா நபி வருவாங்களா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். என்னஜி ஒரே குரான் கிளாஸாக போட்டுட்ருக்கீங்க, இறுதி நூற்றாண்டு பேசுங்க. உங்கள் இறுதி நூற்றாண்டு இன்றைக்கே கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இறுதி நூற்றாண்டு வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இது இறுதி நாளாக கூட இருக்கலாம், இறுதி நிமிஷமாக கூட இருக்கலாம். புரியுதா? அப்போது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து குரானுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து எஸ்கட்டாலஜி வந்து அந்த ஃபேண்டசி இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு மார்வல் பிக்சர்ஸு அதில் போய் பாருங்கள், அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போய்க்கோங்க, அந்த மாதிரி போய்க்கோங்க. சொல்யூஷன் இங்கே வந்து இறுதி நூற்றாண்டு வந்து இப்போ இறுதி நாள் எப்போ வேணாலும் வரக்கூடியதாக இருக்கலாம். அதுதான் எல்லாம் சொல்கிறான், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்துள்ளான், மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு. இது டோட்டல் பேக்கேஜ். இந்த தவணை எதுக்கு? இது வானம் பூமிக்கு. புரியுதா? இது மறுமை நாளுக்கு ஒரு தவணை இருக்குது, உங்களுடைய இண்டிவிஜுவல் தவணை இருக்குது. அப்போ இது மக்கா குறைஷிகளுக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அடே மரமண்டைங்களா, இங்கே வாங்க, நீங்கள் வந்து அசாபு கொண்டு வாங்க. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, அசாபு கொண்டு வாங்குறீங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் செத்து பாருங்கள், அசாபுன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் தவணை இன்றைக்கே முடிஞ்சிருச்சு, நீ இன்றைக்கே டிக்கெட் வாங்கிட்டேன்னா அசாப் முடிஞ்சிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பத்ரில் அந்த வெட்டப்பட்டு அவங்க கிணற்றில் தூக்கி போடும்போது உங்களுக்கான வாக்குறுதி உங்களுக்கு கிடைச்சதா, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிணறுல எட்டி பார்த்து தெரியுமில்ல, என்ன வாக்குறுதி? மௌத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கடும் வேதனை இருக்குங்கிற அந்த வாக்குறுதி அடைந்து கொண்டீங்களா அப்படின்ட்டு. இப்போ இதை வச்சு தான் ஷேக் அப்துல்லா ஜமால் எல்லாம் வந்து பாருங்கள், மரணித்ததற்கு பிறகும் மனிதர்கள் செவியேற்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு அவர் கொண்டு போய் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எங்கெங்கேயோ முடிச்செல்லாம் போடுவார். அது தேவையில்லாத சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இதுதான் நமக்குன்னு ஒரு தவணை இருக்குது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மொத்த தவணையே இல்லை, நம்முடைய தவணையை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இறுதி நூற்றாண்டு அல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக, இறுதி மாதமாக, இறுதி நிமிடமாக, இறுதி மணி நேரமாக கன்சிடர் பண்ணி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கணும். ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கின்றீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? சந்தேகத்திலேயே தான் இருக்கிறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு கேரே இல்லை. இன்னமும் ரொம்ப தூரத்துக்கு நம்ம லைஃப் இருக்கிற மாதிரி. இதுதான் ரசூல்லா வந்து ஒரு பாக்ஸ் போடுறாங்க. இப்படி ஒரு பாக்ஸ் இப்படி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து ஒரு கோடு அப்படியே இழுக்கிறாங்க. இந்த கோடு இழுத்து அப்படியே அந்த பாக்ஸ் தாண்டியும் அந்த லைன் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த பாக்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் உன்னுடைய பர்த்து, பிறப்பு, இந்த பாக்ஸுடைய எண்டிங் பாயிண்ட் உன்னுடைய மவுத்து, டெத்து. ஆனால் உன்னுடைய கால்குலேஷன் இருக்குது பாரு, நீ இன்வெஸ்ட் பண்ணுற பாரு, அது வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த லைனை தாண்டி போய். அதனால தான் சொல்லுவோம் சில பேரை பார்த்து, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கான்னு. 7 தலைமுறைக்கு நீ ஏன் சொத்து சேர்த்துற? புரியுதா? 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய அவேர்னஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய தவணையை குறித்து தான் இருக்கணும். நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய அந்த நிமிஷங்கள், வாழக்கூடிய அந்த காலகட்டம் அல்லாஹ்வுக்கு
அதாவது நம்முடைய மறுமைக்கு அந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிற அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்முடைய இது இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இவ்வளோ நீண்டதாக இருக்கிறது அப்படின்ட்டு. சரத்குமார் கூட உதாரணத்தை எடுத்துக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 65-70 வயசு பக்கமாக ஆயிடுச்சு, பயங்கர ஃபிட்டாக அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் 150 வருஷத்துக்கு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புரியுதா? அப்போ கான்ஃபிடெண்ட்டாக அடித்து சொல்கிறார். அது கணக்கு. அப்போ அவர் இப்படி நினைக்கிறார். புரியுதா? அப்போ அவர் சாவர அன்றைக்கி அந்த வீடியோ வந்து ட்ரோல் ஆகும். எந்த வீடியோ? அவர் நான் 150 வருஷத்துக்கு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல, அந்த அன்றைக்கி அந்த வீடியோ வந்து என்றைக்கு அவர் சாகிறாரோ அந்த வீடியோ வந்து அன்றைக்கி வந்து ட்ரோல் ஆகும். அதனால சொல்கிறேன் மனுஷனுடைய கால்குலேஷன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேஜ் வந்து இப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், எனக்கு சாவு வந்து கிட்டத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஹெல்த்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். யார்? நடிகர் ராஜேஷ், ஓம் சரவணபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தார். நல்லா இருந்தார். சுகரை பற்றி அவேர்னஸ்ஸு, ஹார்ட்டை பற்றி அவேர்னஸ்ஸு, உணவை பற்றி அவேர்னஸ், என்ன அவேர்னஸ்ஸு போயிட்டார். அதான் சொல்கிறேன், ஒன்று பொட்டுன்னு ஏதோ ஒரு தலையில் உளுந்து போவீங்க, ஆக்சிடெண்ட்டு அடிபட்டு சாவீங்க. உங்களுடைய எக்ஸிட் எப்படி இருக்கும்? ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டே இருக்கிறாரு, ஓட்டவே அப்படியே போயிடுறாரு. எத்தனை வீடியோ பார்க்குறோம். புரியுதா? இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தவணையை வந்து முடித்து வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு. இவன் மட்டும் கரெக்டாக வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் இப்படி ஆகிருப்பான் அப்படி ஆகிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்றைக்கு போகணுன்னு இருக்குதோ அந்த வே ஆஃப் டெத்து, கண்டிப்பாக அந்த மரணம் நமக்கு வந்தே தீரும். என்ன ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு எல்லாரையும் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருடைய தவணையும் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாம் சொல்கிறான். அது இல்லாமல் டோட்டலாக ஓவரால் தவணை இருக்குது. அந்த தவணை தான் டிலேவாக வரும். நாம் அதை பேசும்போது அது என்னப்பா அது இன்னும் லென்த்தாக இருக்குது, எங்கே இருக்குது அந்த தவணை. ஆனால் நம்மளுடைய தவணை வந்துருச்சுன்னா அன்றைக்கே நமக்கு நன்மையோ தீமையோ, அசாபோ அல்லது பரிசோ நம்மளது ஸ்டார்ட் ஆயிரும். மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கிறான். உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகிறான். மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்லதையும் தீயவற்றையும் அவன் அறிகிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தன்னை பற்றிய அந்த ரகசியங்களை வந்து அல்லாஹ் இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறான். இது அல்லாஹ் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் அவன் ஒருவன், அவன்தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கிறான். இந்த வானம் பூமி எல்லாவற்றுக்கும் ஒரே இறைவன் தான். இது ஒரு ட்ரூத். இது ஒரு மிக மகத்தான உண்மை. இந்த உண்மையோடைய வேல்யூலாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கெல்லாம் ஃப்ரீயில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால இதுக்கு எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணணும் தெரியுமா? இது வந்து வானம் பூமி எல்லாமே வந்து ஒருவனுடைய ப்ராடக்டு, ஒருவனுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குதுங்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஆய்வுகள் செய்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அந்த விஷயங்கள் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து ஃப்ரீயாக வந்து அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான். அல்லாஹ்வை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன? அல்லாஹ் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். எதை அப்சர்வ் பண்ணுறான்? நீங்கள் எதை வெளிப்படையாக செய்கிறீங்களோ அதையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். எது மைண்டில் வச்சு சிந்திக்கிறீங்களோ அதையும் அப்சர்வ் பண்ணக்கூடியவனாக இருக்கான். இதெல்லாம் வந்து ஷிர்க்குக்கு வந்து கவுண்டர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இப்போது அல்லாஹ்வோட இவ்வளோ நெருங்கிய தொடர்பு மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், சைக்காலஜிக்கல் ரிலீஃப். மற்றவங்கெல்லாம் ஏன் பைத்தியமாகறாங்க, ஏன் சாகுறாங்க? அதான் இந்த உண்மைகள் கிடைக்க பெறாதவர்கள் எவ்வளோ அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. புரியுதா? இந்த பிகேல ஒரு படமே வரும், ஒரு இதே வரும், ஒரு டயலாக் வரும், பிகேன்னு ஒரு மூவி. அந்த மூவியில் ஏலியன்னு வந்து அவன் சொல்லுவான், நான் இந்த பூமியில் இறங்கின உடனே எனக்கு வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு பூகம்பமே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த வானம் பூமியை படைத்தவன் யாருங்கிறது இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. அவன் சொல்கிறான், கற்பனை கதை. ஆனால் உண்மையிலேயே ஒர்த்தபுளான கொஸ்டின் எது அப்படின்னா இதுதான். இது யார் உருவாக்குனா? அப்படி உருவாக்கிட்டு விட்டுட்டானா? அப்சர்வேஷனில் வச்சுருக்கான். அப்படின்னா இப்போ கமாண்ட்ஸ் வருதா? அங்கேருந்து கண்டினியூட்டி நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கா? எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது சில ட்ரூத்துகள் சொல்லுவாங்க, அதாவது அப்சல்யூட் ட்ரூத் அப்படிம்பாங்க.
இந்த பெரிய ட்ரூத், பெரிய உண்மைகள்னு இருக்குது. அந்த மாதிரி உண்மைகளில் ஒரு உண்மை இது. அப்போது அல்லாஹ் அவங்கள எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறான், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருக்கான். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்காலஜி வந்து கிளியர் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சைக்காலஜி, இந்த அடிப்படையில் நம்முடைய தாட்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் நாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக தீர்மானிச்சிருவோம். இதெல்லாம் வந்து அடிப்படை கல்வியில் வரணும், இதெல்லாம் பேசிக் ஸ்கூலிங்கில் இது வரணும். இந்த உண்மைகள்லாம் சொல்லப்படாத பட்சத்தில் இன்றைக்கெல்லாம் வந்து நம்முடைய குழந்தைகள் என்ன ஆகுது, நாத்திகர்களாகத்தான் நம்முடைய குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுது. நம்ம குழந்தைகளுடைய ஜெஹன் சாசி அப்படிம்பாங்க, அதாவது அவங்களுடைய அந்த டியூனிங் இருக்கு இல்லையா, பிரெயின் மேப்பிங்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அந்த கண்டிஷனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பிரெயின் கண்டிஷனிங் இருக்கு இல்லையா, குஃப்ருடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. நம்முடைய குழந்தைகள் வேணால் நீங்கள் தொழுகைக்கும் பள்ளியாசல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கலாம், ஆனால் குரானை விட்டு அவங்க எவ்வளோ தூரம் அவங்க வந்து இன்கனெக்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அந்த குழந்தைகள் எல்லாமே நாத்திக குழந்தைகளாகத்தான் இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து வார்க்கப்படுது. அதனால தான் அந்த செயல்கள் வந்து நம்மளுடைய செயல்களில் வந்து அது வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். பொறுப்பு இல்லாமல் செயல்படுவாங்க, விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்படுவாங்க. அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான், ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா அவனுடைய கண்டிஷனிங் அப்படி. ஏன்னா அவனுடைய இந்த செயல் அன்கொஸ்டனபிள் அப்படின்னு அவன் நினைக்கிறான், அதனால் அவன் செய்கிறான். அவனுக்கு மட்டும் இந்த கண்டிஷனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரியவங்கள மதிப்பான், அம்மாவை மதிப்பான், சொசைட்டியில் வந்து அவன் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வான், கெட்ட விஷயங்கள் ஆஃபர் பண்ணப்பட்டால் அதை நிராகரிப்பான். ஏன்னா அவனுடைய பேசிக் டியூனிங்கை வந்து நீங்கள் மால் ஃபங்க்ஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவனை வந்து அவன் ராங் இதில் டைரெக்ஷனில் தான் போவான். இப்போ இங்கே பாடங்கள் எப்படி நடத்தப்படுது, மனிதன் குரங்கில் இருந்து வெறும் மிருகம்பா, அதை தாண்டி ஒன்றும் இல்லைப்பா, நம்மெல்லாம் வெறும் மிருகம்தான். அப்போ மிருகம் என்ன பண்ணும், விரும்பியதை வேட்டையாடும். இப்போ நீயும் விரும்பியதை வேட்டையாடு, அவ்வளோதான். விரும்பியதை மேய்ஞ்சிக்கோ, ஆசைகளை தீர்த்துக்கொள். உனக்கு என்ன ஆசை வருது, திங்கணும்னு ஆசை வருதா, தீர்த்துக்கோ. ஏதாவது பண்ணணும், தீயது பண்ணணும், தீர்த்துக்கோ. இருக்கிற ஒவ்வொரு நொடியும் தீர்த்துக்கோ. இளமை இருக்கும்போது தான் அந்த ஆசைகளை கூட உன்னால் வந்து முழுசாக தீர்த்துக்க முடியும். முதுமை வந்துருச்சுன்னா உன்னால் தீர்த்துக்க முடியாது. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வெறி பிடித்த மிருகங்களாக மனிதர்கள் போகிறாங்க. ஒரு கூமாப்பட்டி எடுத்துக்கிட்டு நீ கூமாப்பட்டிக்கு எத்தனை பேர் போகிறானு, ஏதோ கூமாப்பட்டியாமா ஏதோ ட்ரெண்டிங் ஆகி தொலைஞ்சிருச்சாமா, எல்லோரும் போகிறானுங்க கூமாப்பட்டி கூமுட்டைகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே சுற்றிட்டு இருக்குது. அங்கே போயிட்டு ஏதோ அங்கே கூமாப்பட்டியை காணோம், அங்கே இவங்க எதிர்பார்த்ததை காணோன்னு சொல்லிட்டு அதை மீடியா அவங்க எதெல்லாம் வைரலும் ஆக்குறாங்க பாருங்க. இப்போது அது அல்லாஹ் சொல்கிறான், மக்களின் நிலை என்னவெனில் அவர்களுடைய அதிபதியின் சான்றுகளில் ஒரு சான்று, எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்த போதும் அதனை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர். அப்போது இது முக்கியமான ஒரு படிப்பினை. இது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர்களுடைய அதிபதியின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்தபோதும் அதனை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர். இப்போ இந்த பர்டிகுலர் ஆயத்து பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மதீனா சூழலில் அருளப்பட்டது. இப்போ இந்த சூறா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், மக்காவுடைய சூறான்னு சொன்னேன். ஆனால் சில வசனங்கள் மக்காவுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரானில் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், மக்காவுடைய அத்தியாயங்களில் மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்களும் சிலது இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் வசனங்கள் மக்காவுடையதுன்னா அது மக்கி சூறான்னு சொல்லப்படும். மெஜாரிட்டி ஆஃப் வசனங்கள் மதீனாவுடையது அப்படின்னா அது மதனி சூறாக்கள்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் ஃபைன் எடிட்டிங் இருக்கு இல்லையா, ப்ரூஃப் ரீடிங். ஒரு புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த புக்குக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து சில கட்டுரைகள் எழுதுவாங்க, கட்டுரையாக தினப்பத்திரிகையில் வரும், அதை கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுவாங்க. அப்போ வந்து அதோடைய ஷேப் மாறிடும், புரியுதா? அப்போ அது மாதிரி குரானும் வந்து அந்த மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயானாக செய்யப்பட்டது. அதை ஃபைனலாக கடைசி ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு புக் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க, சீக்வன்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ அதனால் நிறைய ஷஃபல்ஸ் இதில் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் எதை மீன் பண்ணுறான், தாவில காசு இருக்கு இல்லையா, சொல்லியிருப்பேன்ல, தாவில காசு தாவில காசுனால் அந்த காலகட்டத்தில் எதற்காக பேசப்பட்டதோ அது இன்னொன்று தாவில ஆம், அனைத்து காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்று.
இப்போ இது வந்து தாவீலே ஹாஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அவர்களுடைய அதிபதியின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்த போதும், எந்த ஒரு சான்றும் அந்த குறைஷிகள்கிட்ட, அதாவது சான்று அப்படின்னா ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ப சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க மக்கால, நான் ஒரு கலிமாவை கொண்டு வந்திருக்கேன், இந்த கலிமாவை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அரபுகள் உங்களுக்கு அடிபணிவார்கள், அஜமிகள் உங்களுக்கு வரி செலுத்துவார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, யார், ரோமாபுரியும் பாரசீகமும் நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெற்றி தரப்படும் அப்படின்ட்டு. காலித் பின் வலீத் கூட அதே சம்பவத்தை அந்த வெற்றியை கொண்டு நினைக்கும் போது சொல்லுவாங்க, அது காபத்துள்ளாவில் உட்காந்துட்டு ரசூல் அப்படி சொன்னாங்க, நாங்கள் கிண்டல் பண்ணோம், இன்றைக்கி அதே படையில் நான் போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது ரசூல்லாவுடைய கை மேலோங்கும், எந்த அளவுக்கு மேலோங்கும்னா ரோமுடைய சாம்ராஜ்யமும் பாரசீகத்துடைய சாம்ராஜ்யமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் வரும். ஹெர்குலிஸ் கூட சொல்கிறார்ல, ஏன்னா மல்டிபிள் ஆதாரம் கொடுப்போம் நம்ம. ஹெர்குலிஸ் என்ன சொல்கிறாரு, இவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அவர் என்னுடைய பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில் இவர் ஆட்சி செய்வார். யாரை சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஹெர்குலிஸ் சொல்கிறாங்க. இது புகாரியில் இருக்கக்கூடிய பாப்புலரான ஹதீஸ். இது புகாரி மட்டும் இல்லை, எல்லா ஹதீஸ்கள்லேயும், எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போது இன்டென்ஷன் ரசூலுல்லாஹ்வுடையது கிளியர் ஆகுதா, இவர் என்ன சொல்லணும் ஹெர்குலிஸ், அப்படி ஆட்சி செய்வார் அப்படின்னு சொன்னால் கூட அபு சுஃபியான் என்ன சொல்லணும், என்னங்க ஜி இப்படி சொல்கிறீங்க, அவர் எங்கெங்க ஆட்சி செய்கிறதுக்கு வந்திருக்காரு, அவர் தொழுக சொல்கிறாரு, அல்லாஹ் வணங்க சொல்கிறாருங்க, நீங்கள் ஏங்க உங்கள் ஆட்சியை போட்டு ஆபத்துன்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அவர் வந்தார்னா அவருக்கு வந்து ஒரு பள்ளிவாசல் மட்டும் கட்டுறதுக்கு ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து ஒரு கரண்ட் கனெக்ஷன் மட்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு சஜ்தாலே கிடப்பார், எந்திரிக்க மாட்டார். அவர் வந்து அப்படிப்பட்டவர், நீங்கள் ஏங்க போட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் தீனுடைய மீனிங் தெரியல பாருங்களா. ரசூல்லா காலத்தில் இருந்த ஹெர்குலிஸுக்கு புரியல, ரசூல்லா காலத்தில் இருந்த அபு சுஃபியான் அவங்களுக்குமா புரியல. அவர்கிட்ட தான் சொல்கிறாரு அபு சுஃபியான் உடனே அவருடைய அந்த புரிதலை சரிப்படுத்திருக்கணும்ல, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஹெர்குலிஸ், இப்படிலாம் கிடையாது ஹெர்குலிஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நபிமார்களுடைய வேலை என்னங்கிறதும் ஹெர்குலிஸ் என்ன சொல்கிறார், அப்போ ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மற்ற நபிமார்கள் மாதிரி தான் இவரும் போல அப்படின்றார். அப்போ மற்ற நபிமார்களும் இந்த மாதிரியான வேலையாக செஞ்சாங்க. அப்போ நபிமார்களுடைய ரூட் மேப் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஹெர்குலிஸ்க்கு. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ அந்நியமாக இருக்குது நபிமார்கள். இப்போ அடுத்த வசனங்கள்லாம் வரும் பாருங்க, அதிலே இந்த கான்செப்டு கிளியர் ஆயிரும். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதிபதிகளின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்த போதும் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை என்ன ஆகுது, மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து க்ரோத் ஆகிட்டே வர்றாங்க. இது ஒரு சான்றா இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க, இங்கே என்ன சொன்னாங்க, மக்கால இவங்களுக்கு கிடைச்ச ரிப்ளை என்ன, நான் வந்து பாரசீகத்தையும் ரோமாபுரியும் வந்து அல்லாஹ் வந்து எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னோடனே சிரிச்சிட்டு ஏதோ உள்ளூர்காரனாக இருக்கியேன்னு நினச்சி நாங்கள் இதில் நம்பிட்டு கம்முன்னு இருக்கிறோம், வெளியே கண்டி போய் சொன்னின்னு வச்சிக்கோ ஒரு பையன் நம்ப மாட்டான், பைத்தியக்காரன்ருவாங்க. நாங்கள் கூட சரிப்போ கடந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு மனசில் வச்சு நாங்கள் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறோம், வெளியே போய் பாருங்கள் கிடைக்கிற ரிப்ளையே வேறையாக இருக்கும். ஆனால் வெளியே போனால் என்ன நடந்துருச்சு, ரசூலா சொன்னது உண்மைன்னு நம்பி மதீனாவில் ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஏற்றுக்குச்சு. சுஃபான் தானே அவங்கள சொல்கிறாங்க இவங்க பைத்தியக்காரன். ஒன்றா அன்சாரிகளை பைத்தியக்காரன் நான் சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. பஹ்ராவுடைய தொடக்கத்திலே அவங்கள பற்றி அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். யார், இந்த மக்காவாசிகளும் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்கள பைத்தியக்காரங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொன்னதை நம்பிட்டாங்க பாருங்களேன். இவர் வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ண வந்தார், இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்ட்டு உடனே இதுக்கு ஒரு டீம் கிளம்பிட்டாங்கப்பா.
அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஊரே வந்து காவு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரசூல்லாவுடைய மூமெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் எடுத்துக்குங்க. மக்கா வெற்றி வரைக்கும் எடுத்துக்குங்க, அது வரைக்கும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, புரியுதா? அப்போ அது வரைக்கும் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கல. இப்போ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எந்த சூரா அல் அன்னாமும் அடுத்து வரக்கூடிய சூரா அல் ஆராஃபும், இந்த 2 சூறாக்களும் இவர்களுக்கு எதிராக ஹுஜ்ஜத்து நிறுவக்கூடிய சூறாக்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹுஜ்ஜத்துனா என்னன்னு சொல்லியிருக்கேன், புரியுதில்ல? கிறிஸ்டல் கிளியராக அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த ஆர்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லாத அளவுக்கு முழு ஆர்குமெண்ட்ஸும் இந்த 2 சூறாக்களில் வைக்கப்பட்டுருச்சு. அடுத்த 2 சூறாக்கள் பாருங்கள், ஆப்படிக்கிற சூறாக்கள். சூரா அன்ஃபாலும் சூரா அத்தௌபா. அன்ஃபால் என்ன? பத்ரு போருடைய சூரா, ஃபுல் கமெண்ட்ரி அதில் இருக்கும். அல்லாவுடைய அசாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஹுஜ்ஜத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடுத்தது அந்த சமுதாயம் தண்டிக்கப்படும், அற்புதம் வழங்கப்படும். அற்புதம் வழங்கப்பட்டு ஹுஜ்ஜத்துங்கிறது வாய் அடைத்து நின்றுடும், அவ்வளோதான். இனி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, ஆமாப்பா இனி நீ வைக்க வேண்டிய ஆர்குமெண்ட்லாம் வச்சுட்டீங்க, இனிமேல் நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட் எங்களுக்கு கிளியராக புரியுது, ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதுதான் ஹுஜ்ஜத். புரியுதா இல்லையா? நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுதுங்க அப்படிங்கிறது அது ஹுஜ்ஜத்து கிடையாது. கிளாரிட்டி எங்களுக்கு தேவையே கிடையாது, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெளிவாக புரியுது, ஆனால் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த பாதைக்கு வரல, இதுக்கு பேர் ஹுஜ்ஜத். இந்த 2 சூறாக்கள்லையும் ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டுருது. எவ்வளோ ஆங்கிளில் இருந்து அல்லாஹ் புரிய வைக்கணுமோ எல்லா ஆங்கிளில் இருந்தும் அல்லாஹ் வந்து இதில் புரிய வச்சிடறான். அடுத்த 2 சூறாக்கள் அசாப். அதுள்ள அன்ஃபால் எடுத்தீங்கன்னா பத்ரு அசாபுடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 8வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, அது வந்து பத்ரை பேசுது. இது குறைஷிகள் மேலே இறக்கப்பட்ட வேதனையின் முதல் பகுதி. இந்த வேதனை எப்படிப்பட்டது? வானத்திலிருந்து வந்து மலக்குகள் புரட்டி போட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளால் அல்லாஹ்வுடைய வேதனை குறைஷிகளுக்கு தரப்பட்டது. இப்போ இந்த வேதனை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய ஸ்டார்ட்டு பத்ரு, அதோடைய எண்டு எது? மக்கா வெற்றி. அதோடைய எண்டு மக்கா வெற்றி. 9 தௌபாவில் எடுத்திங்கன்னா மக்கா வெற்றி வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த 2 சூறாக்களும் எப்படி பேக்கேஜ் எல்லாம் வச்சுருக்கான் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 சூறாக்கள் ஆர்குமெண்ட்டு, அடுத்த 2 சூறாக்கள் நோ ஆர்குமெண்ட்டு, ரிவீட்டு. அதனால் இன்றைக்கி வந்து கெட்ட பேர் வந்து தௌபாவுக்கு தான் வந்து இருக்கும். இந்த குரானில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபாலும் தௌபாவும் வந்து ரொம்பவும் விமர்சிக்கப்பட்ட சூறாக்களாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்குமெண்ட்டை வச்சுருக்கோமே. நீங்கள் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. மிஸ்டர் சயின்டிஸ்ட், மிஸ்டர் டெக்னிக்கல் சிலைகளை வணங்கக்கூடியவர்களே, டெக்னாலஜியை வணங்கக்கூடியவர்களை ப்ரூஃப் பண்ணுங்கள். மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்படலைங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் ஆகும். திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூபுடைய அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து இதை வந்து என்ன பண்ணுது, அக்ரி பண்ணுது. இது பின்னாடி அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டாகவே தனியாக ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் செய்யப்பட்ட விஷயங்கள். எது? மண்ணிலிருந்து தான் அனைத்து உயிர்களும் உண்டானது. டார்வினுடைய தியரி கூட என்ன, மண்ணிலிருந்து தான் எல்லா உயிர்களும் உருவானுச்சு அப்படிங்கிறது. அப்போ மண்ணு தான் மூலக்கூறு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஃபைனலான ஒரு விஷயம். மனிதன் மட்டுமல்ல, எல்லா பொருட்களும் வந்து என்ன, எதிலிருந்து? எல்லா உயிர்களும் மண்ணிலிருந்து தான் உருவாகிருக்கு. எல்லா உயிர்களும் நீரிலிருந்து தான் உருவாகிருக்கு.
அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ ஹுஜ்ஜத்துக்கு 2 சூரா, அல்லநாமும் அல்லாராஃபும். அசாபுக்கு 2 சூரா, அன்ஃபாலும் அத்தௌபா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒரு சான்று அவர்களிடம் வந்தபோது. எதுவெல்லாம் சான்று? ஃபஸ்ட்டு சான்று அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்றது. இது அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலுங்கிறதுக்கு ஒரு சான்று. ஏன்னா அதே ஆர்குமெண்ட்ஸ் வச்ச உடனே மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, யூதர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, யூதர்களும் ஆமாங்கிறாங்க, இவர் அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சாட்சி சொல்கிறாங்க. இந்த சான்று. நம்பர் 3, ரசூல்லா தன்னுடைய மிஷனில் படிப்படியாக மேலே தான் போகிறாங்க, கீழே போகலை. போன உடனே ஃபுல் மதீனாவையும் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. சுற்றுப்புற அரபுகள்கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அகழ் போர் வரைக்கும் இவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதுதான். அகழுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஹுதைபியா நடந்தது. ஹுதைபியாவுக்கு அப்புறம் கைபரில் ஜெயிக்கிறாங்க. எங்கே போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெற்றி தான். கைபர் அதுக்கு முன்னாடி இன்னும் சில பகுதிகளெலாம் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய growth எப்படி இருந்துகிட்ருக்கு, கிராஃப் எப்படி போகுது, மேலே போயிட்டே இருக்குது. மக்கா வெற்றிக்கு இவங்க வரும்போது இவங்க ஒரு கிராமமாக போயிடுச்சு. மக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் மதீனா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மதீனாவுக்கு கீழே அரபு தீபகற்பகம் வந்துருச்சு. அது ஒரு சின்ன ஊராக குறைசிகள் சுருண்டு போயிட்டாங்க. பாராளுமன்றமாக இருந்தது, அந்தஸ்து வந்து தளர்த்தப்பட்டு, இப்போ காஷ்மீர் அந்தஸ்து, மாநில அந்தஸ்து எடுத்துகிட்டு யூனியன் பிரதேசம் ஆகினாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய அந்தஸ்து இருந்தது, சின்ன அந்தஸ்து உள்ள அது லோக்கல் அசம்பிளியாக மாறிடுச்சு. அபுஜெயில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் அந்த இடத்துல இப்போ என்ன, இப்போ அவருடைய இது என்ன, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 4 தெருவுக்கு அவர் கவுன்சிலர். புரியுதா? அவ்வளோதான் அவருடைய சிச்சுவேஷன். அப்போது இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வெற்றியை தன்னுடைய சான்றுங்கிறான், தன்னுடைய ஆயாத் அப்படிங்கிறான். அப்போது இன்றைக்கி தாவில பரவலாக முதல்ல எது எல்லாம் அல்லாஹ்வுடைய சான்று அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இஸ்லாமிய உம்மத்துங்கிற அந்த பார்வை இல்லாமல் பொதுவாக பார்ப்போம். ஒரு மரம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. சூரியன் இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. பூமி இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. இருள் வெளிச்சம், இது அல்லாஹ்வுடைய சான்று. ஏன்? ஒருவனுடைய நிர்வாகத்துக்கு கீழே அனைத்தும் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே சரியாக நடக்கும், ஒன்று போல் நடக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விவசாயிகள்கிட்ட கேளு பாரு, இந்த மாதத்தில் விதைப்பான், கரெக்டாக விதைப்பான். என்ன கணக்கில் விதைப்பான்? இந்த மாதத்தில் இதை விதைச்சா தான் அடுத்த மாதத்தில் இது வரும். இது வந்து 4 இந்த பருவங்கள் மாறிடுச்சின்னு வச்சுக்கோ, விவசாயினால் கணிக்க முடியாது. மழை காலம் முன்னாடியும் வெயில் காலம் பின்னாடியோ மாறிடுச்சின்னு, சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, இவன் விதைச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பான், வந்து கருகிட்டு போயிடும். அப்போ டோட்டலாக சிஸ்டம் மாறிடும். அவன் அடித்து சொல்லுவான், அடுத்தது மழை தான் வரும், அடுத்தது காற்று தான் வரும், அடுத்தது வெயில் தான் வரும், அடுத்தது குளிர் தான் வரும், அடித்து சொல்லுவான். எப்படி சொல்கிறான்? ஏன்னா இது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போனா சிஸ்டம் இருக்குதுன்னா அப்போ சிஸ்டம் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறான்னு தானே அர்த்தம், ப்ரோக்ராமர் இருக்கான். சிஸ்டம் ஒரு கட்டுக்கோப்பில் நடக்கிறது அப்படின்னாலே இப்போ கட்டுப்படுத்தக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தானே அர்த்தம். இன்னைங்க கணக்கு இது. ஒரு டயரை உருட்டி விட்டிங்கன்னா அந்த டயர் எங்கே வேணாலும் போய் நிற்கும், முத்தி மோதி போய் நிற்கும், போகிற வழியிலே கவுந்துரும். ஆனால் அதே டயரு ஒரு வண்டியில் மாட்டி அது மேலே ஒருத்தன் எக்ஸ்லேட்டரு, கீரு, கிளச்செல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்டு போனால் இந்த டயரு இந்த வீலு எவ்வளோ அக்யூரேட்டாக போகுது. நம்ம ஓட்டுற ரேலியில் இப்போ நம்ம டிஎஸ்டி ஓட்டுறோம், என்ன அக்யூரசி நம்ம அதில் கொண்டு வரோம். அந்த வீலை அதே டயருக்கு நம்ம எவ்வளோ அக்யூரேசி கொடுக்குறோம்? 1 செகண்டு, அரை மைக்ரோ செகண்டு. இப்போ இன்றைக்கி மில்லி செகண்டெல்லாம் டிசைட் பண்ணுது. இன்றைக்கி வந்து அந்த மில்லி செகண்ட் தான் கேமை டிசைட் பண்ணுது. பல 100 கிலோமீட்டர் போகிறோம், டிஃப்ரெண்ட் எவ்வளோ கொண்டு வருது. நீங்கள் எந்த அளவுக்கு திறமையான டிரைவர் நேவிகேட்டர் காம்பினேஷன் அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல்டாக அந்த வீல் வந்து அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணும். டிசிங்கிறது லைன் தானே, அதுவும் டயர் தானே. அந்த டயரை வந்து சேர்றது தான் பரிசு. புரியுதா? நிறைய பேருக்கு புரியாது. இது ஒரு கேமுடைய ஃபார்மெட்டுங்கிறதுனால சொல்கிறேன், சரியா? இப்போ புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, அதில் ஒரு டயர் இருக்குது, ஒரு டயர் இருக்குது சும்மா உருண்டு ஓடுது, அந்த வெறும் டயர் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னவோ அதுதான் இந்த பூமிக்கு
அல்லாஹ் காட்டக்கூடிய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. மரத்தை பார்க்குறோம், ஒரு மாங்காய் மரம், ஒரு மரத்தில் 1000 பழம் வருது. அந்த 1000 பழத்தில் 1000 கொட்டை இருக்குது. அந்த 1000 கொட்டைகள் மறுபடியும் விதைக்கப்படுது. அது போய் ஒவ்வொன்றும் 1000ங்கும்போது அது 1 கோடி மரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி மரத்துடைய ப்ரோக்ராமிங்கும் அந்த முதல் ஒரு மாங்காய் கொட்டையில் அதில் இன்க்ளூடடாக இருக்குது. அந்த விதை அந்த ஃபஸ்ட்டு மரத்தையே நீங்கள் எரிச்சிட்டிங்க, அந்த கொட்டையை நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா அத்தனை 1000 மரம் வராது. அத்தனை 1000 மரமும் வருதுன்னா அது அந்த ஒரு கொட்டையிலிருந்து தான் அத்தனை மரமும் பிரியுது. அப்போது ஒரு மாங்காய் கொட்டையில் எத்தனை கோடி மரத்துடைய வேறு ப்ரோக்ராமிங் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதணுன்னா எவ்வளோ பெரிய டேலண்ட் வேணும். இப்போ இதெல்லாம் அத்தாட்சி இல்லையா? எல்லாம் பூமியை அத்தாட்சிங்கிறான். வறண்ட பூமியை, வறண்டு போன பூமியை பாருங்கள். ஒரு மழை 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு புல்லுங்க நிற்கும். மழைக்கு பச்சை பசேல்னு ஆயிரும். நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் இந்த ஷேட்டில் இருக்கும், கோதுமையுடைய ஷேட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக மாறிடும். இது ஆயாத்துகள். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கான், ஒரு உம்மத்தை அனுப்பியிருக்கான். அந்த தீனு உலகம் முழுவதும் பரவும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட குரானில் 3 இடத்துல சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்கான். அப்போது இதுக்கான அத்தாட்சிகள், இந்த ஆயாத்துகள் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? உலகம் முழுவதும் எப்படி பரவும்? உலகம் முழுவதும் இன்றைக்கி முஸ்லீம் இருக்கானா இல்லையா? இருக்கான்ல. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பாங்கு சொல்லப்படுதில்ல. இது அத்தாட்சியாக இல்லையா? ஆல்ரெடி உலகம் முழுவதும் இந்த இஸ்லாத்துடைய பெயர் சொல்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இனி அடுத்தது என்ன? இஸ்லாத்துடைய நிர்வாகத்திற்கு கீழே ஒட்டுமொத்த உலகத்தையும் நாங்கள்லப்பா ஈசா நபி கொண்டு வருவான். உங்களுக்கு பஞ்சாயத்தாக இருந்தால் ஜீசஸோடு வச்சுக்கிங்க, எங்களோட கிடையாது. நாங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு அன்ஃபிட்டு, அதுக்கான கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அது ஜீசஸ் செய்வாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அதை குர்ஆன் உண்மைப்படுத்துது. அவ்வளோதான். அதை ரசூல்லா உண்மைப்படுத்துகிறாங்க. அப்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி பார்க்கும்போது தூரத்துக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி? ஏன் அப்படின்னா, கடவுளை மறுப்பவர்கள், ஜீசஸை மறுப்பவர்கள், இயேசுவை நிராகரிப்பவர்கள், இயேசு தன்னை கடவுளுடைய தூதன் என்றோ அல்லது இயேசு அது அவர் கொண்டு வந்த பைபிளையும் பொய் என்று சொல்பவர்கள் கையில் தான் இன்றைக்கி யார்கிட்ட நிர்வாகம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஜைனிஸ்ட் மக்கள் யார்? இயேசுவை ஏற்றவர்களா, இயேசுவை நிராகரித்தவர்களா? இயேசுவை நிராகரித்தவர்கள். இன்றைக்கி இயேசுவை ஏற்றவர்கள் இயேசுவை நிராகரிப்பவர்களை ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி. சரியா? ரசூல்லா தூக்கி சைடில் வச்சுருவோம், நம்ம ஈசா நபியை மையப்படுத்தி பேசுவோம். ஈசா நபியை நம்புபவர்கள், குர்ஆனும் அதுதான் பாருங்களா. சுப்ஹானல்லாஹ். உங்களை நம்புபவர்கள் உங்களை நம்பாதவர்களை விட நாம் மேலோக்கி வைப்போம்னு தான் சொல்லுது. அப்போது ஈசா நபியை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் தான் மேலோங்குவார்கள். ஈசா நபியை நம்பாதவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் இந்த உலகில் வீழ்வார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, பைபிள் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. இது தௌராத்திலும் இது இருக்குது, இஞ்சிலும் எழுதப்பட்டிருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. தௌராத்திலும் இஞ்சிலும் நாம் எழுதிவிட்டோம், என்னுடைய அடியார்கள் தான் இந்த பூமிக்கு வாரிசாவார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருக்குது. இதெல்லாம் எங்கெங்க நம்புகிற மாதிரியா இருக்குது, நம்பினா தான் சோறு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கப்படுது. ஆனால் டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு கடவுள் இருக்குது பாருங்கள், அந்த கடவுள் கொண்டாந்து இன்றைக்கி டெக்னாலஜி கடவுளை தான் எல்லோரும் இன்றைக்கி கும்பிட்றாங்க. ஐஃபோனே, ஆப்பிளே, ஆண்ட்ராய்டே, விண்டோஸே, மைக்ரோசாஃப்டே, இப்படி தான் எல்லாரையும் ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் போயிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த சிலைகள்லாம் பொய்யா போச்சா? சமீபத்தில் இந்த வருஷத்தில் 2025 இந்த சிலைகள் டீஆக்டிவேட் ஆச்சா? ஐரன் டோமுங்கிற ஒரு சிலை எப்படி சுக்கு சுமுறாக உடஞ்சி தகர்ந்து விழுந்தது. என்ன பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. பொருளாதார தடை போட்டால் அட்ரஸ்லாம் போயிடுவோன்னாங்க. பொருளாதார தடை என்ன ஆச்சு? வறுமை காமிச்சு பயம் காமிச்சிட்டு இருந்தாங்க. வறுமைக்கு இது லாலிபாப் காமிச்சிட்டு இருந்தாங்க. சிலைகள் எப்படி
தகர்த்து நூறாக போட்டுருச்சு. இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி, குட்டி குட்டி அத்தாட்சி இதெல்லாம். இதே மாதிரி தான் டேவிட் வெர்சஸ் கோலியாத், ஜாலூத் வெர்சஸ் தாவூத், இது நடக்கும். நீங்களும் உங்களுக்கும் அது ஃபேமஸ் தானே, டேவிட் கோலியாத் ஃபைட்டை வந்து உண்மை அப்படின்னு தான் நாங்களும் நம்புகிறோம். ஜாலூத்து தாவூத் ஃபைட்டு வந்து உண்மை அப்படிங்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் அத்தாட்சி கண் முன்னாடி போயிட்டே இருக்கு. இன்றைக்கி முஸ்லீம் சலஃபுகள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தயவு செஞ்சு அணியை மாறிக்கிங்க. புரியுதா? இப்போ பார்க்குற திடீர் ஷியாக்கள்லாம் இன்றைக்கி திடீர் ஷியா ஆதரவாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. திடீர் தளபதி மாதிரி நம்ம திடீர் ஷியாக்கள் திடீர்னு நிறைய பேர். நம்ம என்னடா அது என்ன மட்டும்தான் ஷியான்னு திட்டிகிட்டு இருந்தோம், இப்போ ஃபேஸ்புக்கில் எவனை பார்த்தாலும் ஷியான்னு திட்டுறாங்க. யார் பெற்ற பிள்ளைங்களோ இப்படி வந்து வாங்கிக்குதுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் மட்டும் இல்லை, தனியாள் இல்லை தமிழ்நாட்டில். இப்போ எனக்கு கம்பெனிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லா ஷியாக்கள் தான் வந்துட்டாங்க. என்னை ஷியான்னு திட்டினவெல்லாம் அவன் ஷியா பட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்க்குறோம் பிஜே சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு பார்க்குறோம் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அவங்க ஈமானுடைய பவர் என்னன்னு காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? வில் பவர்னா என்ன, ஈமான்னா என்ன. ட்ரம்ப் ஒத்துக்கிட்டார். 2 நாள் அடித்த அடி பொறி கலங்கி போச்சுப்பா, இஸ்ரேலுக்கு பொறி கரங்கி போச்சு. அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. இப்போ வெற்றி யாருக்கு? கிளியர் கட் வெற்றி யாருக்கு? யார் அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க? ஈரான். எப்படி அப்பர் ஹேண்ட் எடுத்துச்சு? நிறைய பேர் நிறைய முட்டு கொடுக்குறாங்க, வேணாம் நமக்கு அந்த டீட்டெயிலாக அந்த டெப்த் அனாலிசிஸுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனால் ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன சொல்லுது? அப்பர் ஹேண்ட் யார் எடுத்துட்டாங்க? ஈரான் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்? அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். வெற்றியும் தோல்வியும் எதில் முடிஞ்சது? அவங்க கிளம்புனது என்ன? நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப்பும் கிடையாது, டெஸ்ட்ராயும் கிடையாதுங்கிறது முடிஞ்சு போச்சு. இனி எந்த இதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலைக்கு எங்கள் ஆட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். யூதர்கள் ஓடுறாங்க. இவங்க டபுள் சிட்டிசன்ஷிப் கொடுத்து யாரை? யூதர்களுக்கு. டென்மார்க் குடிமகனா பரவாயில்லப்பா, நீ இஸ்ரேல் குடிமகனாகவும் இருந்துக்கோ, வந்து தங்கினீன்னா உனக்கு வீடு ஃப்ரீ, கல்யாணம் பண்ணினா கல்யாணம் ஃப்ரீ, மாதம் மாதம் உனக்கு இவ்வளோ பணம், இத்தனையும் கொடுத்து கூடி இருக்குச்சுன்னா. ஓ இத்தனையும் கொடுத்தா பாம்பு போடுவாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஓடுறான் டமால்ன்ட்டு. 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கான்ல, டக்குன்ட்டு அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு போயிட்டான். கடையில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு கஸ்டமராக மாறிட்டான். டேய் வாமச்சான் ஊருக்கு போகலாம் அப்படின்றாங்க. டேய் எங்கடா கிளம்பிட்டீங்க? டே இருங்கடா, அப்புறம் சொன்னீங்களா, நான் வேணால் சொல்கிறேன், ஈரான்ட்ட போட வேணான்னு சொல்கிறேன். நீ உழுவாது டயரண்டும் இருக்குது அது இருக்குன்னு எங்களை சொல்லி ஏமாற்றிட்ட அப்படின்னு. டெத் ரோல் என்னங்கிறதும் ஒரிஜினலாக தெரியல, ஆனால் டேமேஜ் பயங்கரமாக இருந்துச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து அல்லாவுடைய அத்தாட்சி. அப்போது அது அல்லா சொல்கிறான், இந்த அத்தாட்சியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சான்றளிப்பீங்க. இப்போது நேற்று வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க, டெல்லவியூவில் ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. புதிய மிடில் ஈஸ்ட் கூட்டணி உருவானது, புதிய ஆப்ரஹாம் சகோதரர்கள் அப்படின்னு போட்டு அதில் யார் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிளர்ச்சி பண்ணி ஒரு இவன் ஒருத்தன் சிரியாவை கைப்பற்றினால அவனெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கான். ஒரு பக்கம் நடுவில் ட்ரம்ப்பு, ரைட் சைடில் நேத்தன்யாஹூ, லெஃப்ட் சைடில் முகமது பின் சல்மானு, இந்த பக்கம் வந்து எகிப்துடைய சிசி, இந்த பக்கம் வந்து சிரியாவுடைய அந்த ஒரு ஜோலானி. எந்த கூட்டணி? அப்போ நீங்கள் எந்த அணியில் இருக்கீங்கிறத பார்த்துக்குங்க. அது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சின்னு அல்லா இப்போ சொல்கிறான். இவ்வாறு இப்போது அவர்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? தங்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும். இங்கே என்ன கிண்டல் பண்ணுறாங்க ரசூல்லாவை பார்த்து அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டே 1லேருந்தே என்ன சொல்லிட்டுருக்காங்க? ஃபஸ்ட்டு பிரச்சாரமே ரசூல்லாவுடைய என்ன? இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் விரைவில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவை
அழிவிலிருந்து, அதாவது மிகப்பெரிய ஒரு வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டே 1 பிரச்சாரம். அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவு அப்படின்னா, பூமியிலே கிடைக்கக்கூடிய அழிவு தான். ஒரு ரசூலை நிராகரித்தா அழிவு கிடைக்கும்னு குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது. அடுத்த வசனங்கள்லையும் அதில் தான் வரும். அந்த அழிவை தான் ரசூல்லா சொன்னாங்க, என்னை ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அழிக்கப்படுவீங்க. இந்த வார்னிங் ரசூல் கொடுத்தாங்க. இது நுபுவத்துடைய 2வது வருஷம் கொடுத்தாங்க, 3வது வருஷம் கொடுத்தாங்க, 4வது வருஷம் கொடுத்தாங்க, 5வது வருஷம் கொடுத்தாங்க, 6வது வருஷம் கொடுத்தாங்க, 7வது வருஷம் கொடுத்தாங்க, 8வது வருஷம் கொடுத்தாங்க, 9வது வருஷம் கொடுத்தாங்க, 10வது வருஷம் கொடுத்தாங்க. இந்த 10 வருஷத்தில் 10 தாட்டியாக கொடுத்துருப்பாங்க. 100, 200, 300, 400, 3000, 4000, 5000. ஐயோ, யாருப்பா இவர் டெய்லி வந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு, ஏற்றுக்கலான்னா அழிக்கிறாங்க. நேற்று தானேங்க மறுத்து அனுப்புனா, என்னங்க மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஏற்றுக்கலான்னா அழிப்போங்கிறீங்க? வேறு எங்கேயாவது போய் பேசுங்க. சரிங்க, அடுத்த வாரம் அழிக்கப்பட்டுருமா, ரைட்டுங்க, போயிட்டு வாங்க, போங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து என்னை ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அழிக்கப்படுவீங்க. எப்பா எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக ரசூல் ஆகிருப்பாங்க, நினச்சி பாருங்கள். இதை நம்ம நினைக்கிறோம் இப்படின்ட்டு, நம்ம சாதாரணமாக இதை கடந்து போகிற இந்த வசனங்கள் ஒரு ரசூலுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது அழிவு வரல, 10 வருஷமாக வரல. அழிவு யாருக்கு வந்துச்சு? திருப்பி இவங்களுக்கு தான் வந்துச்சு. எங்களை அழிக்கிறியா? அதான் பிலாலை காலி பண்ணுறோம், அம்மார் பின் யாசிரை காலி பண்ணுறோம், இவங்களை காலி பண்ணுறோம், ஊரை விட்டு ஓட. எங்கே இப்போது இந்த ஊரில் வாழ முடியாதா? உங்களை ஹிஜ்ரத் பண்ண வைக்கும். யாருக்கு வாழ முடியாதுன்னு பார்க்குறோம். நீங்கள் வெயிட். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அல்லாவுடைய பேக்கப் இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி காட்டுங்க. ஒன்றுமே வரலிங்க. ஏதோ கை கால் முடக்கப்பட்டுச்சா அபு ஜெயிலுக்கு? ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சாவது வந்துச்சா? அப்போது அந்த கிண்டல் எவ்வளோ ட்ரோல் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரசூல்லா எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வெளியூர்காரன் ஒருத்தன் வருவான், உதாரணத்துக்கு வச்சுங்க, மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து சில பேர் வர்றாங்க, புது பேட்ச் ஒன்று வருது. இப்போ அபு ஜெயில் உக்காந்துட்டு இருக்கிறான், ரசூல்லா தூரத்துலேருந்து வர்றாங்க. இப்போ பாரேன், கொஞ்சம் வேடிக்கை பாரேன், அவர் வருவார், அவர் அல்லாவுடைய ரசூலும் பாரு. எப்படி? அவர் அல்லாவுடைய ரசூலும் பாரு. ஏற்றுக்கணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேளேன். நீ கேளேன், நீ கேளேன், நீ கேளேன். நிராகரிக்கப்படுவான், அழிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு தான் இருக்கார். 10 வருஷம் ஆச்சு. அப்போ அல்லாஹ்வுக்கு முடியலையா? இல்லை இவர் அல்லாஹ் ரசூல் இல்லையா? இல்லை எங்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு தைரியம் இல்லையா? என்ன ஆங்கிள்லாம் பேசுவாங்க. அப்போ அவ்வளோ ட்ரோல் வந்து, அப்போ நம்ம தாவா செஞ்சால் நம்ம ட்ரோல் செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோமே, இவரை விடவா நீங்கள் ட்ரோல் ஆயிடுவீங்க? ரசூல்லா உண்மையாளர் தானே, நிராகரிக்கப்பட்டால் அழிக்கப்படணும்ல, ஏன் நடக்கலைன்னு கேட்பான்ல. அப்போ பொய்யருங்கிறது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அது உண்மை தானே ஆகிட்டுருக்குது. அந்த பொய் தானே உண்மை ஆகிட்டுருக்கு. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னங்கிறான்? அமைதியாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வரும். ஒரு சில சிம்டம்ஸ் நான் காட்டுவேன் எப்படின்ட்டு. அடி எப்படி பொலீர்னு இருந்துச்சுன்னு ஹைபரில் போய் கேளுங்க. அழிவு எப்படி இருந்தது, என்னுடைய அடி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஹைபரில் வாங்கினால அவங்ககிட்ட போய் கேட்டுவா. இப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே போய் கேட்டு வந்துடு. உங்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நினச்சிங்கன்னா அண்ணன்ட்ட போய் கேட்டுவாங்க. கைஃபில் சட்டை கிழிஞ்சு உக்காந்துட்டு இருப்பார். அப்போது இதைத்தான் அவங்க ட்ரோல் பண்ணிருந்தாங்க. கேட்டு புளிச்சு போச்சு, வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பேசுங்க அப்படின்னு. அதனால தான் அல்லாஹ் இது வந்து இந்த ஆயத்தில் என்ன வைக்கிறான்? ஹுஜ்ஜத்து நிறுவுறான். அழிவு வரலையா? அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி படிப்பினை ஆகிட்டாங்களா இல்லையா? வரலாற்றில் படிப்பினையா இல்லையா? இவங்க மக்காவாசிகள் டெஸ்ட்ராய் ஆனது, அல்லாவுடைய அசாபு எந்த வடிவத்தில் வந்துச்சு, மனிதர்களுடைய கைகளால், ரசூல்லாவுடைய கைகளால் எப்படி அவங்க வேறு இருக்கப்பட்டாங்க. அப்போது அந்த இதை வந்து அவங்க அதை பார்த்தாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க.
அல்லாஹ் சொல்கிறான், தத்தமது காலத்தில் ஆட்சி உரிமை பெற்றிருந்த எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருக்கிறோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா. இங்கே பொலிட்டிக்கல் தான் பேசப்படுதுன்னு சொன்னல, இங்கே ஷிர்க்கு பாலிட்டிக்ஸ் தான் இங்கே எல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிறது. இப்போ இங்கே எல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறான், யாரை நான் பிடிச்சேங்கிறான், என்னை வணங்காதவர்கள், எனக்கு தொழுகாதவர்கள் இப்படி ஆனார்கள். தொழுகை முக்கியம், இபாதத் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஷிர்க் ஃபில் இத்தாத் இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே வரும். எப்படி நான் ஒருத்தன் தொழுவ மாட்டேன்னு சொல்கிறதும் அது ஷிர்க் ஃபில் இத்தாத்தில் தான் வரும். அதனால தான் ஷிர்க்கு, தொழுகை விடுறது ஷிர்க்குங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் தொழுவ சொல்லி நீங்கள் தொழுவ மாட்டேங்கிறீங்க. அப்போ ஷிர்க் ஃபில் இத்தாத்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இது சொல்கிறான், எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருந்தோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா. உங்களுக்கு வழங்கிடாத ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். இப்போ இங்கே ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுதால் இப்படி தான் குர்ஆன் பிட்வீன் த லைன்ஸ் பேசும். இதை நம்ம சொன்னால் எங்கே இருக்குது, நேரடியாக காட்டி, இது என்ன நேரடியாக தானே பேசிகிட்டு இருக்குது. கன்க்ளூஷன் எதில் போய் முடியுது? அந்த ஆட்களுக்கு என்ன தரப்பட்டு இருந்தது, எதை பற்றி இங்கே டிபேட் போயிட்டுருக்குது, என்ன அத்தாட்சி, எது ரிலேட்டடான அத்தாட்சி காட்டப்பட்டுருச்சு, புரிஞ்சுதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல நான் சொன்னல, ரோமு பாரசீகத்தை தான் அல்லாஹ் சான்றா சொன்னான், கைபர் வெற்றியை தான் சான்றா சொன்னான். எதுக்குமே நான் ஆதாரம் காட்ட முடியாது. இந்த ஆயத்துக்கு அதுதான் மீனிங்னு சொல்ல முடியுமானால சொல்ல முடியாது. ஆனால் ஃபிட் ஆகுதா இல்லையா? கன்க்ளூஷன் இங்கே தானே முடியுது. முடிச்சு வச்சது எல்லாம் எங்கே முடிச்சு வைக்கிறான்? இதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டவங்களை நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? எவ்வளோ பவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம், எவ்வளோ வலிமையான ஆட்சி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அக்கம் பக்கம் அழிக்கப்பட்டவங்க, இந்த ஆது சமூகமாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு பெரிய சிவிலைசேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவங்கெல்லாம் அரபுகள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களே கிடையாது. இந்த ஒரு சிவிலைசேஷன் உலகத்தில் எவனும் மதித்ததே கிடையாது. உலக வரலாற்றில் இவங்களுக்கு பேஜே கிடையாது. வரலாற்றில் எழுதணும் அப்படின்னா ரசூலுல்லாவுக்கு அப்புறம் தான் அரபுகள் எழுதப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரலாற்றில் எழுதப்பட்டாங்களா? மற்றவர் அதுக்கு முன்னாடி ஃபிரௌனுக்கு வரலாற்றில் பேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ரூத்துக்கு வரலாற்றில் பேஜ் இருக்குது. இவங்களுக்கு பேஜே கிடையாது. இவங்க பேஜே ஜீரோ தான். 8000 வருஷமாக வரலாற்றில் யாருமே அரபுகளை பற்றி எழுதவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம்தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க. புள்ளியே டாட்டே அங்கேருந்து தான் தொடங்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கு கொடுத்து அவங்கெல்லாம் பெரிய நாகரிகங்களை வச்சுருந்தாங்க, அவங்களே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டோம். மேலும் அவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து நன்கு மழை பொழிய வைத்தோம். மேலும் அவர்களுக்கு கீழே ஆறுகளை ஓடச் செய்தோம். இது நமக்கு நல்லா ஃபிட் ஆகும். அந்த காலத்து மக்களுக்கு மழை பெஞ்ச மாதிரி நமக்கு பெய்யுதா? பெய்யல. அப்புறம் எதுக்குடா உனக்கு திமிரு? புரியுதா இல்லையா? அந்த காலத்தில் ஓடின ஆறு இப்போ உனக்கு இருக்கா? இருக்கிற இந்த நாரி போன கூவத்தை வச்சுக்கிட்டே உனக்கு இவ்வளோ திமிரா? என்னை எதிர்த்து நீ கேள்வி கேட்குறியா? அவங்களாம் டைரெக்டாக பியூர். அந்த குவாலிட்டி நீர் நீ குடிச்சிருக்கவே மாட்ட. அந்த குவாலிட்டி பழம் நீ சாப்பிட்ருக்கவே மாட்டேன். ஆர்கானிக்னா என்னன்னு அவங்களுக்கு அந்த ஆர்கானிக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நம்முடைய ஆர்கானிக்கை அவங்க தொடக்கூட மாட்டாங்க. நம்ம போடுற என்னதான் நீங்கள் ஆர்கானிக் போட்டாலும் ஊற்றுற தண்ணி இருக்கு பாருங்க, உப்பு தண்ணியில் விவசாயம் செய்ய மாட்டாங்க தெரியுமா? கிணத்துல 50 அடி கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த கிணறு மூடிடுவாங்க. கணக்கு இருக்குது அவங்களுக்கு. இத்தனை நம்மாழ்வார் சொல்லுவார் பாருங்க, இத்தனை அடிக்கு கீழே போன கிணறு வீணாக போன கிணறு, அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சினிங்கன்னா விளையாது. இப்போ நம்ம கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி குவாலிட்டி கம்மியாக இருக்கிற கிணறு. என்ன இப்போ நான் வச்சுருக்கிற தோட்டத்துடைய கிணறும் அந்த மாதிரி தான். தண்ணி அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. அந்த தண்ணி பாய்ச்சினிங்கன்னா அது செடி பாய்ச்சறது ஒன்று, பாய்ச்சாது தண்ணி போட்டாலும் அது தண்ணி குடித்த மாதிரி இருக்காது அது. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் இப்போ அந்த கணக்கில் எடுத்து பாருங்கள். அப்போ அவங்களுக்கு கொடுக்காததை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு நல்லா சொல்கிறான். அப்போது குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது அந்த ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லை. இப்போ இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது அந்த ரெயின் வாட்டருடைய அந்த பியூரிட்டி, இது அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் நமக்கு குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்குறோம். ஆனால் இறுதியில் நாம் அவர்களை கொன்றொழித்தோம்.
இன்னும் அவர்களுக்கு பகரமாக வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். அந்த தலைமுறையே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்க அட்ரஸ் இல்லாதவங்க ஆயிட்டாங்க. வரலாற்றில் ஒரு பக்கம் இல்லாமல் ஆயிட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு காலத்தில் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாங்க, அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஜெயலலிதா என்ன நிலைமையில் இன்றைக்கி வந்து அவங்க நினைவு கூறப்போம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மதிக்கிறாங்களா? இன்றைக்கி வந்து எல்லோரும் வெளியே வராங்க. ஜெயலலிதா பற்றி வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது பேச முடியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஓப்பனாக சாதாரண யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேசப்படுது. அப்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து அட்ரஸ் இல்லாமல் போயிட்டுருக்காங்க இல்லையா? அப்போ அதனால் என்ன திமிரு இருக்குது நமக்கு? எதுக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? அதுதான் அல்லாஹ் கேட்குறான். அதை விடவடா பெருசாக நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்க. பூமியில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்னால் அவ்வளோவா கொடுக்கப்பட்டுருச்சு. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நபியே, தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் மீது இறக்கி மக்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்தாலும் கூட சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் இது அப்பட்டமான மந்திர வித்தையே அன்றி வேறு இல்லை என்று தான் கூறியிருப்பார்கள். இப்போது இந்த இடத்துல கொஸ்டின் இல்லை, டைரெக்டாக ஆன்சர் தான் வருது. தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதம் இறக்கப்படணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் இப்போ தரப்படுது. குரானில் இன்னொரு இடத்துல அது வரும். என்ன வரும்? நீ இங்கேருந்து ஒரு ஏணி முதல்ல போடணும். அந்த ஏணி இங்கேருந்து வானத்துக்கு நீங்கள் போகணும். நீ வானத்தில் ஏறும்போது வெறுங்கையாக வீசிட்டு நீங்கள் ஏறணும். இறங்கும்போது ஒரு புக்கை கொண்டுட்டு வந்து நீங்கள் இறங்கணும். அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் குரான் வந்து வானத்துலேருந்து வந்ததுன்ட்டு. இது திடீர்னு வந்து நீங்கள் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வந்துட்டு நேற்று வந்து நைட்டு வந்து ஜிப்ரில் வந்து எனக்கு இந்த ஆயத்தை கொடுத்தாருன்னெலாம் கதையெல்லாம் அளக்கக்கூடாது. அப்போது நாங்கள்லாம் இதை நம்ப மாட்டோம். இது புத்தகமாக வரணும், அதுவும் வானத்துலேருந்து எங்கள் கண்ணு முன்னாடியே ஏறணும். கண்ணு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு அது சொல்ல முடியல, சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும். நடுவில் வந்து எடிட்டு கட்டு இருக்கக்கூடாது. அப்படிம்போம்ல அந்த வீடியோ வந்து திடீர்னு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரே ஜம்பில் 4 பல்ட்டி அடித்தான் அப்படின்னு பார்த்தா மைனூட்டாக கட் பண்ணியிருப்பான், ரீல்ஸு போட்டுட்ருப்பான். அந்த மாதிரி இந்த கிம்மிக் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது அப்படி வந்தால் கூட கிம்மிக்குன்னு தான் சொல்லுவானுங்க. வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க? இது கிம்மிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கிங்க. என்ன அப்படின்னா, குரானில் ஆன்சர் வருதுனாலே அது ஒர்த்தான ஆர்குமெண்ட்டுன்னு அர்த்தம். ஏன்னா குரான் வானத்திலிருந்து வந்துச்சுங்கிறது ரசூலுல்லாவுடைய ஆர்குமெண்ட்டு. இது பூமியுடையது கிடையாது, வானத்துடையதுன்ட்டு. அப்போ வானத்துடையதுன்னு வானத்திலேருந்து வரட்டும், ஏன் பூமியிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க? புரியுதா இல்லையா? அப்போ பூமியிலேருந்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போ இது எடுபடக்கூடிய ஆர்குமெண்ட்டாகவும் இருந்தது மக்கள்கிட்ட. அப்போது குறைஷிகளுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற மோதலை வந்து பார்க்குறாங்க. ஹாஜிகள் வர்றாங்க போகிறாங்க, வெளியூர்காரங்க வர்றாங்க போகிறாங்க, அல்லது லோக்கலில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க இவ்வளோ பேசுகிறாரு இல்லைங்க, வானத்துலேருந்து தானேங்க வந்துச்சுங்கிறாங்க. அல்ல எங்கெங்கே இருக்கான்? வானத்தில் தானேங்க இருக்கான். சரி, வானத்துலேருந்து ஒரு பேப்பர் இறக்க முடியாதுங்களா? எவ்வளோ வெயிட் ஆர்குமெண்ட் இது. ஒரு பேப்பரை இறக்க சொல்கிறோம், ஒரு பேப்பரை இறக்க மாட்டாங்களா? சரி, இப்போ பாரசீகத்துலேருந்து லெட்டர் வருது, எந்த துணியில் வருது? எந்த துணியில் வருது? பாரசீக துணியில் தான் வருது. பாரசீகத்திலேருந்து வர்ற அந்த ஓலைச்சுவடி வரும் தெரியுமா? வந்து அந்த வர்றதுலேயே முத்திரை இருக்கணும், அந்த பேக்கிங்கே வந்து அந்த பேக்கிங்கில் இருக்கணும். நீங்கள் அடிடாஸ் ஷூ அப்படின்னு சொல்லிவிட்டு மேட் இன் ராம்சாமி அண்ட் கோ அப்படின்னு போட்டு அந்த டப்பாவில் பேக் பண்ணி இது வந்து அடிடாஸுடைய ஷூ அப்படின்னு கொடுத்தா நீ வாங்குவியா? வாங்க மாட்டேன். ரேமண்ட்ஸுக்கு வந்து ராய் அண்ட் மண்டஸ் அப்படின்னு போட்டு ராய் மண்டூஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேக்கிங்கில் கொடுத்து இது ஒரிஜினல் ரேமண்டு அப்படின்னா நீ வாங்குவியா? ரோலு அக்ஸு அப்படின்னு போட்டு ரோலக்ஸு அப்படின்னா வாங்கிக்குவியா? நீ வாங்க மாட்டில்ல. அப்போ பிராண்டு நீ பார்க்குறீல்ல, சீல் பார்க்குறீல்ல, பேக்கிங்கை பார்க்குறீல்ல, நாங்கள் பேக்கிங் பார்க்க வேண்டாமா? அது என்ன வந்து சீல் இல்லாமல் பேக்கிங் இல்லாமல் இது வரைக்கும் ஏன்பா ஒரு மன்னன் லெட்ரு போட்டால் கூட பேப்பரில் தான் போடுறான். ஒரு மன்னன் ரிட்டன் போட்டால் கூட அந்த மன்னனுடைய ப்ராடக்ட்டு இருக்குது. இது அல்லாவுடைய ப்ராடக்ட்டுங்கிற தொட்டும் பார்க்க முடியறதில்ல, ஒரு ஃபீல் பண்ணவும் முடியறதில்ல. பார்த்தா ஒரு வானத்துலேருந்து ஒரு புக் இருக்கணும், அப்படி ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னணும்.
அதுலேருந்து அப்படியே லைட்டு அந்த ரூமுக்கே பளிச்சுன்னு எரியணும். அப்படி தானே தௌராத்தெல்லாம் இருந்துச்சு. சுருட்டு அப்படி தானே எழுதப்பட்டு அவர் வந்தார். தௌராத்தெல்லாம் வந்து அதோடைய பவர் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் போட்டு அதை பெட்டியில் போட்டு மூடி அமுத்தி வைக்கிறாங்க. அது வெளியே எடுத்து காமனாலாம் படிக்க முடியாது. மூசா நபி வச்சுருந்த ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் அல்லாவுடைய ஹேண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது பாரு, அது வந்து சாதாரண காமன் மேன்லாம் வந்து அதை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா அல்லாவுடைய இந்த தஜல்லியை வந்து பார்க்குற கல்லே உடஞ்சிரும் அப்படின்னா அப்போ அந்த கல் எங்கேருந்து எப்படிப்பட்ட கல்லாக இருக்கும்? அது பூமியோட கல்லாவாக இருக்கும், கிட்டத்தட்ட ஹஜருல் அஸ்வத் மாதிரி இருக்கும். அப்போ புரியுதா இல்லையா? இப்போ இவங்க ஆர்கியூமெண்ட்டு பப்ளிக் மத்தியில் எவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வச்சுட்டே இருக்காங்க இந்த ஆர்கியூமெண்ட்டு. ஏங்க நீங்கள் அவர் உண்மை தாங்க பேசுவார், ஏங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், சும்மா வாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பேப்பரை கொண்டு வர சொல்லுங்கள், பேப்பர் மக்கள்கிட்ட எடுபடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சங்கடம். 2 பக்கமும் ரசூலுல்லாவுக்கு அடி. இந்த பக்கம் அல்லாட்ட கேட்க முடியாது. எல்லாம் பேப்பரை கேட்குறாங்க, ஒரு பேப்பரை இறக்கிறல்ல கேட்க முடியாது. இந்த பக்கம் இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக்கிட்ட இந்த உருட்டு எடுபடுது. மொத்த மக்களாலையும் இந்த ஆர்குமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகுது. எதெல்லாம் வந்து வச்சு ரசூல்லாவை கவுண்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன நம்மளாம் வந்து சொல்லி நாம் பிரச்சாரம் பண்ணுறோம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் பிரச்சாரம் பண்ணுறோம் ஏற்றுக்க மாட்டேன். ஆமாம், நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. ஏற்றுக்கிட்டா தான் அவனை சந்தேகப்படணும், எதுக்குடா அவன் ஏற்றுக்கிட்டா அப்படி. எல்லாம் நம்ம ட்ராக் ரெக்கார்டு அப்படி. அம்மா மாதத்துக்கு ஒரு ஜமாத்தில் இருந்துட்டு வாரத்துக்கு ஒரு கொள்கையில் இருந்துக்கிட்டு என்ன அப்படி வரும்போது இப்போ நம்மளை ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இவனுக்கு இதுதான் பொழப்பு, இவன் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பான். இப்போ இங்கே வந்திருக்கான், மறுபடியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, மறுபடியும் வேறு எதுக்கு இவனே ஷிஃப்ட் ஆகிக்குவான், அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க. அது உண்மை தான் சொன்னாங்க, பொய்யெல்லாம் சொல்லலை. அம்மா ஹக்கு இதுன்னு தெரிஞ்சது, அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டோம், அவ்வளோதான். இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இது வைக்க ரசூல்லா கிட்ட இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. மேலும் இந்நபீடத்தில் ஒரு வானவர் ஏன் அனுப்பப்படவில்லை? அடுத்த ஆர்கியூமெண்ட், வெயிட்டான ஆர்கியூமெண்ட், இதுவும் வெயிட்டான ஆர்கியூமெண்ட் என்று கேட்கிறார்கள். வானவரை நாம் இருந்தால் எப்போதோ விவகாரம் முடிக்கப்பட்டிருக்கும், பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது. மலக்கு வந்திருந்தால் இவங்களுடைய கணக்கு முடிக்கப்பட்டிருக்கும், அவகாசம் தந்திருக்க மாட்டார். ஏன்னா வானவர்கள் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகிறதே எதுக்கு? ஒன்று வஹியை கொண்டு வருவாங்க, அல்லது அழிவை கொண்டு வருவாங்க. அந்த சமூகம் அழிக்கப்படணும் அப்படின்னா வானவர்கள் இறங்குவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். வானவர் இறங்க சொல்கிறீங்க, ஆல்ரெடி இறங்கிட்டு தான் இருக்கிறார். யார்? வஹியை கொண்டு வர்ற வானவர் இறங்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்குற ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் வந்தால் லூத் நபியுடைய அந்த சமூகத்துக்கு எப்படி வந்தாரோ அப்படி தான் வருவாங்க. அவரும் எப்படி வருவார்? மனித உருவத்தில் தான் வருவார். லூத் நபி சமூகத்துக்கு அழிக்கிறதுக்கு வரும்போது கூட எப்படி வந்தாங்க? மனித உருவத்தில் தான் வந்தாங்க. புரட்டியும் போட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வராதது உங்களுக்கு நல்லது. ஆனால் இதுவும் ரசூல்லாவை ரொம்பவும் ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட், அட்டாக்கில் ஒரு வலிமையான ஆயுதமாக இந்த ஒரு இதுவாக இருந்தது. இன்னும் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட, அப்படி சரி மலக்கத்தான ரசூலா அனுப்பணும், அவர் பூமியுடைய ப்ராடக்டாகவே இருக்கக்கூடாதுன்னு வந்தால் கூட அவர் மனித உருவிலேயே அனுப்பியிருப்போம். மேலும் இப்போது இவர்கள் உழன்று கொண்டிருக்கிற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம். அப்படி வந்தால் கூட அவரை என்ன அனுப்பியிருப்போம்? அல்லாஹ் மனித உருவத்திலே தான் அல்லாஹ் அனுப்புவான். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? அதே குழப்பத்தில் நீங்கள் நீடிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நீங்கள் அப்படி பார்த்துட்ருப்பீங்க. சாப்பிட்றாரா பாரு, சாப்பிட்றாரா, மண்ணு போட்டு பார்ப்போம்மா, கண்ணில் வலிக்குதான்ட்டு, மழைக்கா இல்லையான்ட்டு, தண்ணி ஊற்றி பார்ப்போம்மா, இவர் குளிர்தா இல்லையான்ட்டு, காலில் முள் வச்சு பார்ப்போம்மா, குழியை நோண்டி உள்ளே தள்ளி பார்ப்போம். ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ஆராய்ச்சி 10 வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வருதான்னு பார்ப்போமா, என்ன கலரில் வருது, ரெட்டாக வருதா இல்லை இவருக்கு வேறு கலரில் வருதா, முடி கழட்டி கட்டிங் பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம். கட்டிங் பண்ண முடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சரி ஒன்று வச்சு பார்ப்பாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, என்ன இவர் கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானுங்க.
அப்போது இது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அப்போவும் வந்து இவங்களுக்கு வந்து சந்தேகத்திலேயே தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதில் ஒரு முக்கியமான இதில் ஒரு படிப்பினையும் இருக்குது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஏன் இது போன்ற அற்புதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்யலை? அதே இதுக்கு முன்னாடி இருந்த ரசூல்களுக்கு ஏராளமான அற்புதங்கள் தரப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏகப்பட்ட அற்புதங்கள் தரப்பட்டிருக்கு. ஆனால் மக்காவில் அற்புதங்கள் இல்லைங்கிற லெவலுக்கு தான். இந்த சந்திரன் பிளக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அற்புதமும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. அப்போது எடுக்கும் ஏன் அல்லாஹ் வந்து இவங்க கிளைம் பண்ணுற இவங்களா கேட்டுக்கிட்டா? ஏன்னா கேட்டால் அவங்க கேட்டதையே கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆர்குமெண்ட் இருக்காது. இல்லை, சாலிஹ் நபி சமூகமாக அப்படி தான் நடந்து மாட்டினாங்க. ஒட்டகம் வரணும், அது பெண் ஒட்டகமாக இருக்கணும், அது வந்து எப்படி இருக்கணும், சினையாக இருக்கணும், அது வெளியே வந்தோடனே குட்டி போடணும். அது எப்படி பிறக்கணும், பாறை பிளந்துக்கிட்டு அந்த ஒட்டகம் வரணும். கண்டிஷன்ஸ் பாருங்கள், பாறை பிளக்கணும், கண்ட உயிரினம்லாம் வரக்கூடாது, வர்றது ஒட்டகமாக இருக்கணும், வர்ற ஒட்டகம் ஃபீமேலாக இருக்கணும், ஃபீமேலில் கர்ப்பமாக இருக்கணும். இத்தனை கண்டிஷன் போடுறேன். அல்ல என்னங்கிறேன், சேர்றா அப்படியே நடக்கண்ட வாட வந்துருச்சு. இப்போ தண்ணி ஒரு நாள் நீங்கள் குடிக்கணும், ஒரு நாள் அது குடிக்கும். அது உரிக்கிற இந்த முறை வச்சு உரிப்பாங்கள்ல, நம்ம அந்த முறை கிணறு இருக்கிறவங்களுக்கு தெரியும். வாரத்தில் ஒரு நாள் நமக்கு முறை அப்படின்னு வரும்போது முன்னா நாள் மழை பெஞ்சிச்சுன்னா இவனுக்கு ஜாக்பாட்டு, நிறைய தண்ணி கிடைக்கும், இவன் ஃபுல்லாக உசாக் பண்ணி எடுத்துக்குவான். வத்தி போன கிணறுக்கு போய் இவன் 5 நாள் முறைக்காரங்க உரிஞ்சிட்டாங்கன்னா 6ஆவது நாள் இவனுக்கு மண்ணு தான் இருக்கும் உரியறதுக்கு, ஒன்றுமே வராது. அப்போ அந்த மாதிரி அது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க கேட்டுட்ருக்கிறது என்ன, மனித உருவத்தில் கேட்குறாங்க. அனுப்பியிருக்கலாம்ல, அனுப்பியிருந்தால் மேட்ரு முடிஞ்சு. அனுப்பலை. ஏன் அல்ல அனுப்பலை? ஏன் காகிதத்தை கொடுக்கல? ஏன் இவங்க கேட்டால் ஒரு அற்புதத்தை கூட இவங்க செய்யலை அப்படின்னா, ஒன்று அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அருள், இன்னொன்று நமக்கு செஞ்ச அருள். என்ன அப்படின்னா, அது மட்டும் ஈமான் வந்து அவங்க ஈமான் கொண்டிருந்தா நம்ம எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணி முடியும், எஸ்கேப் ஆகிட முடியும். ஆமாங்க, அந்த காலத்தில் தொழுதாங்க, நோன்பு வச்சாங்கன்னா ரசூலாவை கண் கூட அவங்க அல்லாவுடைய ரசூல்னு பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, வானத்திலேருந்து இறங்கின புக்கை பார்த்தாங்க, அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் நம்பினாங்க, தியாகங்கள்லாம் பண்ணாங்க. நம்மளை போய்ட்டு அவ்வளோ தியாகம்லாம் பண்ண சொன்னால் நாம் எப்படிங்க பண்ணுவோம்? ஆர்குமெண்ட்டாக இல்லையா? அப்படியே டாவ் போட்டு நம்ம எஸ்கேப் போட்டு அப்படியே சிலிப்பிட்டு போயிடுவோம். அப்போ அல்லாஹ் இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அற்புதம் அருளப்பட்டு அந்த சமுதாயம் அன்றைக்கே ஈமான் கொள்ளணும், ஸ்பாட்லேயே ஈமான் கொள்ளணும். டைமெல்லாம் கிடையாது. கேட்டு இல்லை வந்துருச்சுல, அவ்வளோதான், டைம்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நைட் தான் உனக்கு லாஸ்ட் நைட்டு, அன்றைக்கி நைட் உனக்கு லாஸ்ட் நைட்டு, அவ்வளோதான். அப்போது அபூஜையில் இருக்கட்டும், அப்போ அன்றைக்கி வந்து பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருந்தாங்களா இல்லையா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இன்னும் பெரிய பெரிய பின்னாடி பெருசாக சாதித்த சஹாபாக்கள் எல்லாமே இருந்தாங்க. அபூஜந்தல், இந்த மாதிரி நிறைய பேர் மக்காவில் இருந்தாங்க. அவங்க எல்லாமே சுஹேல் பின் அம்ரா இருக்கட்டும், இவங்களாம் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஸோ இது ஒரு இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், குரான் வந்து இறங்கின காலகட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலிருந்து நம்முடைய இன்னும் மறுமை வரைக்கும், கடைசி மனிதன் வர வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டம். அப்போ இந்த டோட்டல் காலகட்டத்துக்கும் குரான் வந்து வேதம். அப்போ அந்த அற்புதம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும், இந்த தீன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீன் தான், ஷரியத்து இந்த ஷரியத்து தான், அன்றைக்கி இறங்கின ஷரியத் தான் இன்னி வரைக்கும், அன்றைக்கி இறங்கின வேதம் தான் இன்னி வரைக்கும், அன்றைக்கி இறங்கப்பட்ட ரசூல் தான் இன்னி வரைக்கும், அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ரசூல் தான் இன்னி வரைக்கும். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ஒரு பிடிப்பில்லாமல் போயிடும். அதே மாதிரி இது எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, அறிவை முற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஸோ அற்புதங்களை விட அறிவு, தர்க்க ரீதியான லாஜிக்கல், அந்த கன்வின்ஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது பாருங்கள், லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸு, இந்த தத்துவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் பிறந்தது. பிளாட்டோவாக இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரசூல்லாவுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. இவங்க எல்லாருமே யார்? ஃபிலாசபர்ஸ். ஃபிலாசபின்னா என்ன? தத்துவங்கள், மெய்யியல், ரியாலிட்டி, தத்துவ பாடல்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரிஞ்சது இதுதான், நம்ம ஆளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். அந்த காலத்தில் நாங்கள் போவோம், கேசட் கடையில் போய் பார்ப்போம், தத்துவ பாடல்கள் போனால் போகட்டும் போடா,
ஆனால் உண்மை அதுவும் ஃபிலாசபி தான். என்ன போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவன் யாரடா, ஃபிலாசபி தானே அது. இந்த பூமியில் யார் நிலையாக வாழ போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் நீ மட்டும் ஃபீல் பண்ணுற, கவலைப்படாத, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாக வாழ்பவன் யாரடா. நமக்கு தெரிஞ்ச ஃபிலாசபி எல்லாம் கண்ணதாசன், வாலி, இவங்க தான் ஃபிலாசபர். நமக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா திருவள்ளுவர். கடைசியாக நம்ம பீக்கில் காமிச்சா, ஒரு இன்டலெக்சுவல் லெவலில் காமிச்சிங்கன்னா திருவள்ளுவரை காட்டுவோம். அப்போது அங்கே வந்து க்ரீக்கில் வந்து அப்படி கிடையாது. பிளாட்டோ வர்றாரு, அரிஸ்டாட்டில் வர்றாரு, இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஃபிலாசபியை பேசுகிறாங்க. ஃபிலாசபின்னா என்ன? ஃபிலாசபி அப்படின்னா அதான் ஹிக்மத்து தான் ஃபிலாசபிங்கிறது. சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம், சிம்பிளாக வச்சுக்குவோம். ஃபிலாசபின்னா ஹிக்மத்துன்னு அர்த்தம். அப்போ ஃபிலாசபின்னா என்ன? வாட் இஸ் த ஹியூமன் எங்கேருந்து வந்தான்? வாட் இஸ் த வேர்ல்டு எங்கேருந்து வந்துச்சு? வேர் இஸ் கோயிங் வேர்ல்டு, உலகம் எங்கே போயிட்டுருக்குது, இதுதான் ஃபிலாசபி. அப்போது ஃபிலாசபி தான் மிகப்பெரிய சப்ஜெக்டாக இன்றைக்கி வந்து உலகம் அறிவாளிகள் மத்தியில் இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபர் தான் அன்றைக்கி வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இன்றைக்கி நாம் ஒரு ரூலிங் கீழே இருக்கிறோமில்ல, இதுவும் ஒரு ஃபிலாசபி கீழே தான் வரும். ஃபிலாசபர் கீழே தாங்க வர்றோம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஃபிலாசபர் நீங்கள் யாரை ஃபிலாசபராக ஏற்றுக்கிறீங்களோ அவர் மேலே நீங்கள் ஈமான் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இன்றைக்கி இந்தியா வந்து எந்த ஃபிலாசபரை வந்து ஈமான் கொண்டிருக்கு? காண்ட்டுங்கிற ஒரு ஃபிலாசபர் மேலே தான், அவரை தான் நபியாக நம்புது. புரியுதுங்களா? காண்ட்டுங்கிற அந்த ஃபிலாசபர் தான். இதுதான் மௌலானா மௌதூதி சொல்லுவார். அவருடைய அந்த இன்டர்வியூவில் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னோடனே, இது ஏன் போட்டு என் கேள்வியாக கேட்குறீங்க? புரட்டி போட்ட புத்தகம்னா குரான் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் காண்ட்டை தான் வந்து ரொம்ப பெரிய ஃபிலாசபர்னு நினச்சி அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, குரானை படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவன் அவ்வளோ பெரிய ஜோக்கருன்னு நான் நினச்சேன். காண்ட்டை தான் வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபாலோ பண்ணி. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? உங்கள் கல்வி திட்டம், உங்களுடைய கண்டிஷனிங்கு என்ன, உங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் யார் வந்து உங்களுக்கு ஒரு இறை தூதர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு இறை தூதரை நம்பலைன்னு நினச்சிருக்கீங்க. எல்லோரும் நம்பிட்டு தான் இருக்காங்க ஒரு இறை தூதரை. காண்ட்டை பற்றி கேளுங்க பாருங்கள், அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. காண்ட் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் யதார்த்த உண்மைகளை பேசினார், இந்த உலகத்தின் தன்மைகளை பற்றி பேசினார். நாம் எல்லாம் மிருகம், இதெல்லாம் இவர் ஒரு ஃபிலாசபரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவங்க இன்றைக்கி நம்புறது என்ன தெரியுமா? ஹியூமன் சைக்காலஜி, மனித அந்த சோஷியல் சயின்ஸ் முழுக்க அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டிலிருந்து எடுக்கிறாங்க. என்ன? உணர்வுகளை தீர்த்துக்கொள். எந்த உணர்வு பசிச்சுதா சாப்பிடு, காம உணர்வு தூண்டிச்சா யார்கிட்ட வேணாலும் போ, அம்மா கிட்ட வேணாலும் போ, தப்பு கிடையாது. இதுதான் ஃபிலாசபி உங்களுக்கு பேசுகிறாங்க. தெரியுதா? நம்ம புலம்புற நீங்கள் திடீர்னுட்டு திருமணம் கடந்த உறவுன்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்களோ, இதெல்லாம் எங்கேருந்து இவங்க பேசுகிறாங்கன்னு. எங்கேருந்து பேசுகிறாங்க? எல்லாம் காண்ட்லேருந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட்லேருந்து தான் பேசுகிறாங்க. இவங்களும் ஒரு நபியை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் அல்லாமா இக்பாலும் சொல்லுவார், வஹி இல்லாத நபிம்பார். யாரா? கார்ல் மார்க்ஸை. வஹி இல்லாத நபி, ஆனால் இவனும் ஒரு வேதம் வைத்திருந்தான் அப்படிம்பார். டாஸ் கேபிட்டலுங்கிற அந்த புக்கை வந்து அவர் சொல்லுவார். வஹி இல்லாத நபி வேதம் வைத்திருந்தான், உலகம் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லாரும் இப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் குரான் வந்து ஃபிலாசபியை பேசுது. குரானுடைய ஃபிலாசபி வெரி வெரி ஸ்ட்ராங்கு. அது நம்முடைய டிஃபால்ட்டு டிஎன்ஏல இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அக்கீதாக்களோட மெர்ஜ் ஆகுது. அதனால் இந்த குரானுடைய ஃபிலாசபி எடுத்து மக்கள் மத்தியில் வைப்போம், டெஸ்ட்ராய் பண்ணிடும் எல்லா ஃபிலாசபியும். இவங்க ஆர்குமெண்ட் வைக்கட்டும், குரங்குலேருந்து வந்தால், பன்னிலேருந்து வந்தால், என்னத்தை வேணாலும் சொல்லட்டும். நம்ம ஃபிலாசபி நாம் எடுத்து வைப்போம் பாருங்கள், அடித்து தூள் கலப்போம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து மனிதன் களிமண்ணிலிருந்து படைத்தான். இதை போய் நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான், இதை நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது, இதை நான் பப்ளிக்கில் வச்சா கலாய்ப்பாங்க. அப்படியே கலாய்க்க மாட்டாங்கடா. குரானை எப்படி கலாய்ப்பாங்க? இதை யாருமே டாமினேட் பண்ண முடியாது, இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, மறுமையில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய இறை தூதராக நான் இருப்பேன், அதற்கு காரணம் குரான், இது என்னுடைய அற்புதம்ங்கிறாங்க. இப்போ இந்த அற்புதத்தை நாம் வந்து நாமளே தாழ்வு மனப்பான்மையில் இந்த குரானை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன லட்சணத்தில் நம்ம குரானை கொண்டு போய் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் பேசுவோம். புரியுதா?
அப்போ இந்த குரானை இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்களுது. புரியுதா? எனக்கு தெரிஞ்சதை ஏதோ தத்து புத்துன்னு 4 உளறி வைக்கிறேன். அடுத்தது நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவு எல்லாம் குரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பரப்பக்கூடிய வேலையை செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறரை கற்றுக் கொடுப்பவர். அது அலிபத்தா ஓதுவது அல்ல, அதோடைய ஃபிலாசபி, அதோடைய ஹிக்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிப்பது. சரியா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியை வானவரை நாம் நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட மனித உருவத்திலே அனுப்பியிருப்போம். மேலும் இப்போது அவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம். நபியை உமக்கு முன்னரும் தூதல்களில் பலர் பரிகாசம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களை கேலி செய்தவர்கள் எதனை குறித்து கேலி செய்தார்களோ அதுவே கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்டது. கடைசியில் அவங்க கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக யார் காமெடி பீஸ் ஆனாங்க? அழிக்கப்படுற அந்த நாள் வரும்போது அவங்க காமெடி பீஸ் ஆனாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இதோட இந்த ருக்கு முடியுது. இது வரைக்கும் இந்த கிளாஸ் போதும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.